ஸோ நான் லாஸ்ட் கிளாஸ்ல வந்து டிடிஎஸ் சம்மரி வந்து பாத்தீங்கன்னா ஒன்று எழுதி போட்டிருந்தேன் கரெக்டா. ஸோ டிடிஎஸ் சம்மரி வச்சு நீங்க படிச்சீங்க அப்படின்னா அதுவும் போதும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த சம்மரி வச்சுட்டு இந்த பிடிஎஃப் வச்சு நீங்க படிச்சீங்க அப்படின்னா அதுவே போதும். ஓகே, we are going to see this PDF. ஸோ நம்ம டிடிஎஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செக்ஷன் 197 எதை பத்தி பேசுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் ஃபார் ரிடக்ஷன் அட் லோவர் ரேட். இன்கேஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் லோவர் ரேட்ல வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஸ் பிடிக்கணும் அப்படின்னா அப்போ அது என்ன செக்ஷன் சொல்லுது 197 செக்ஷன் அதை பத்தி பேசுதான். இன்கேஸ் நீங்க வந்து இருக்கிற ரேட்ல கம்மியான ரேட்டிங் நீங்க பிடிக்கணும் அப்படின்னா நீங்க என்னெல்லாம் பண்ணிருக்கணும் அப்படின்றது 197 செக்ஷன் சொல்லுது. ஸோ இப்போ 197 செக்ஷனுக்குள்ள போறோம் அப்படின்னா section 197 application shall be made by directee. Who's directee? Director. I use the TOR. Employer employee நான் எப்படி terms யூஸ் பண்ணுவேன் அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. So director, directee. So these are the two person. Which means director அப்படின்னா இப்போ எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னும் போது இப்போ அங்க ஒரு சர்வீஸ் ரெண்டர் பண்ணி தராரு. யார் சர்வீஸ் ரெண்டர் பண்ணி தர்றது? எம்ப்ளாயி ஒரு சர்வீஸை ரெண்டர் பண்ணி தராரு. அப்போ எம்ப்ளாயி இங்க டிடக்டி, எம்ப்ளாயர் இந்த இடத்துல டிடக்டார். ஓகேவா. ஓகே, சோ இந்த இடத்துல எம்ப்ளாயர் டிடக்டர், எம்ப்ளாயி டிடக்டி. சோ அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா 197 செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா யார் வந்து பாத்தீங்கன்னா மேட் பண்ணும் அப்ளிகேஷன்? டிடக்டிவ் மேட் பண்ணும். விச் மீன்ஸ் எம்ப்ளாயி வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்டிபிகேட்டை மேட் பண்ணும். ஆர் பர்சன் ஹூ இஸ் கோயிங் டு ரிசீவ் பேமெண்ட் இன் ஃபார்ம் 13. ஸோ ஃபார்ம் 13ல எந்த பர்சன்ஸ் பேமெண்ட்டை ரிசீவ் பண்ண போறாரு, அதாவது அவர் ரெண்டர் பண்ண அந்த சர்வீஸ்க்கு எந்த பர்சன் வந்து ஃபார்ம் அதாவது பேமெண்ட் ரிசீவ் பண்றாரோ அந்த பர்சன். ஓகேவா. இஃப் டிடிஎஸ் இஸ் ரெக்வயர்ட் டு மேட் 192, 193, 194 A, C, D, G, H and then I, J, LA, LBB, LBC 195. இப்போ இதுல வந்து உங்களுக்கு LA வரைக்கும் தான் இருக்கும். இந்த LBB, LBC 195 எல்லாமே ஃபைனல் லெவல் தான். ஓகேவா. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம LA வரைக்கும் பார்த்துட்டோம். ஜி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வெளியே வந்து லாட்டரி டிக்கெட் வச்சிருந்தா என்ன எத்தனை பர்சன்டேஜ் வந்து டிடிஎஸ் வரும் அப்படின்றதெல்லாம் நான் அந்த சம்மரிலேயே உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். டிடிஎஸ் சம்மரி ஐ திங்க் அன்னைக்கு 2 பேர் தான் இருந்தாங்க கிளாஸ்ல. ஓகேவா. ஸோ அந்த டிடிஎஸ் சம்மரி நான் கிளாஸ் அப்லோட் பண்றேன். இந்த வெட்னஸ்டே நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். அதுல சம்மரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது புரியும். அட்மோஸ்ட் இந்த பிடிஎஃப் பார்த்தாலும் உங்களுக்கு புரியும். ஓகேவா. அண்ட் ஏஓ இஸ் சாட்டிஸ்ஃபைட். ஏஓவும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். இந்த மாதிரி நான் வந்து லோ பர்சன்டேஜ் வந்து நான் வந்து டாக்ஸ் வந்து டிடக்ட் பண்றேன் அப்படின்றதுக்கு ஏஓவும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். That income of recipient justify the deduction of income tax at lower rate. No deduction or AO shall give certificate. So in case டிடிஎஸ் கம்மியா பிடிக்கணும் இல்ல டிடிஎஸ்ஏ பிடிக்க கூடாது அப்படின்றதுக்கு ஏவோ வந்து சாட்டிஸ்ஃபை ஆகி என்ன பண்ணும்? ஷல் கிவ் த சர்டிபிகேட். அந்த சர்டிபிகேட் கொடுக்கணும். 197 சர்டிபிகேட் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிடிஎஸ் எனக்கு 10% பிடிச்சிருக்காங்க அப்படின்னா சம் அதர் ரீசன் நான் ஏதோ ஒரு ரீசன் சொல்றேன், எனக்கு வந்து ஹையர் ரேட் பிடிக்கிறீங்க, எனக்கு இப்போதைக்கு 5% பிடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன் அப்படின்னா அந்த ரீசனுக்கு ஏவோ வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். தென் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாரு அப்படின்னா then that is okay அப்படின்னு சொல்லிட்டு 197 சர்டிபிகேட் கொடுத்துருவாரு. Deductor shall deduct at lower rate or nil rate as per the certificate. Similarly, buyer can apply lower TCS certificate. Which means இப்போ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? இந்த டிடக்டிவ் அவங்களோட எம்ப்ளாயர் கிட்ட கொண்டு போய் கொடுத்துருவாரு. கொடுத்துட்டு இங்க பாருங்க இந்த மாதிரி நான் சர்டிபிகேட் வாங்கியிருக்கேன், கம்மியா எனக்கு வந்து டாக்ஸ் பிடிக்கலாம். அந்த மாதிரி நிறைய கான்ட்ராக்ட்ல நடக்கும். கான்ட்ராக்ட்ல தான் மோஸ்ட்லி இந்த மாதிரி நடக்கும். இப்போ டிசிஎஸ் பிடிக்கிறாங்க அப்படின்னா கூட கான்ட்ராக்ட்ல வந்து அவங்க சர்டிபிகேட் வாங்கி கொடுத்துருவாங்க. கம்மியா வந்து டாக்ஸ் பிடிக்க சொல்லி அவங்க சர்டிபிகேட் வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி கான்ட்ராக்ட்ல நிறைய நடக்கும். ஓகேவா. ஸோ அதை பத்தி பேசுறது தான் 197 செக்ஷன். ஸோ நான் 197 உங்களுக்கு தெரிஞ்சிச்சா. அடுத்து 197A. 197A எதை பத்தி பேசுதுன்னா நோ டிடக்ஷன் டு பி மேட் இன் சர்டன் கேசஸ். விச் மீன்ஸ் ஃபார்ம் 15G அண்ட் தென் H. 15G, H இந்த ரெண்டு ஃபார்ம் நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிடிஎஸ்ஏ பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு? நோ டிடக்ஷன் ஆஃப் டாக்ஸ் வில் பி மேட் இஃப் த ரெசிபியன்ட் ஆஃப் இன்கம் ஃபர்னிஷ்ட் டிக்ளரேஷன் த டாக்ஸ் ஆன் இஸ் எஸ்டிமேட்டட் டோட்டல் இன்கம் வில் பி நில். தட் இஸ் பிலோ எக்ஸம்ஷன் லிமிட் கீழே இருக்கு. அதாவது 2.5 lakhs கீழே இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு என்னது ஸ்லாப் உள்ளே வராது இல்லையா. நம்ம என்ன பார்த்தோம் அன்னைக்கு டிடிஎஸ் சம்மரி நான் சொல்லும் போது சேலரி இருக்குன்னா சேலரி வந்து ஆஸ் பர் ஸ்லாப் படி நம்ம பண்ணுவோம்டா அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. சோ இப்போ ஸ்லாப் உள்ளே வரல அப்படின்னா தென் நோ டிடக்ஷன். பட் யூ ஹேவ் டு ஃபைல். இன்கேஸ் நீங்க போன வருஷத்துல ஸ்லாப் உள்ள வந்துட்டு அதுக்கு அடுத்த வருஷம் ஸ்லாப்ல வரல அப்படின்னா தென் யூ ஹேவ் டு இன்டிமேட் டு த ஏஓ. நம்ம போய் சொல்லணும் இந்த மாதிரி நான் இந்த வருஷம் ஸ்லாப் உள்ளே வரல, எனக்கு டிடக்ஷன் பிடிக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். So that certificate is called as 15G and then 15H. ஓகேவா. சோ இப்போ கீழே கொடுத்திருக்க சில செக்ஷன்ஸ் 194 செக்ஷன் இருக்கு டிடிஎஸ் ஆன் டிவிடெண்ட்ஸ், 193, 94A டிடிஎஸ் ஆன் இன்ட்ரெஸ்ட், 192A டிடிஎஸ் ஆன் வித்ட்ராவல் ஆஃப் ஆர்பிஎஸ், 192D டிடிஎஸ் ஆன் இன்சூரன்ஸ் கமிஷன். ஸோ டி ஃபார் நான் டெத்னு சொல்லியிருப்பேன், டிஏ ஃபார் டெத் ஆனுவல்னு சொல்லியிருப்பேன். இந்த ஏபி இந்த ஏ 194(3)C இதெல்லாம் வந்து மெமரைஸ் பண்ண சொல்லியிருப்பேன். லெசன்ஸ் இதெல்லாம் சும்மா பாத்துக்கங்கடா இது மேல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். டி ஃபார் டெத், டிஏ ஃபார் டெத் ஆனுவல், ஐ ஃபார் ஐ பே ரெண்ட். கரெக்டா? இதெல்லாம் ஞாபகம் இருக்கு அந்த சம்மரில என்ன சொன்னது. சோ இங்க கொடுத்துட்டு எந்தெந்த பர்சனுக்கு அது அப்ளிகபிள் ஆகும்ன்றத ரைட் சைட்ல உங்களுக்கு கொடுத்துருக்கான். ஓகேவா. பட் அந்த சம்மரி நீங்க எழுதி இருக்கணும், அதர்வைஸ் இது கொஞ்சம் கான்ஃபிளிக்ட் தான் உங்களுக்கு.
இப்போ டிடிஎஸ் ஆர் டிவிடெண்ட் அப்படின் போது ரெசிடென்ட் இண்டிவிஜுவலுக்கு அப்ளிகபிள். டிடிஎஸ் ஆர் இன்ட்ரெஸ்ட் பர்சன் அதர் தென் கம்பெனி ஆர் ஃபர்ம். அதாவது இப்போ 7 டைப்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் நான் சொல்லியிருப்பேன் இல்லையா பேசிக்ஸ்ல, அந்த 7 டைப்ஸ் ஆஃப் பர்சன்ஸ்ல இந்த 2 கழிச்சிருங்க. அப்போ பேலன்ஸ் இருக்க 5%. எல்லாத்தையுமே பேலன்ஸ் இருக்க 5%, which means இண்டிவிஜுவல், HUF, and then AOP, BOI, ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன், லோக்கல் அத்தாரிட்டி. இவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே அப்ளிகபிள் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சோ இதுக்கெல்லாம் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்றது கீழே கொடுத்துருப்பான். இப்போ அடுத்து ஆனா இப்ப நான் இவ்வளோ செக்ஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னா சிலதுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும். அப்கோர்ஸ் அதுல மேஜரா இருக்க செக்ஷன்ஸ் மட்டும் இதுல கவர் ஆயிருக்கும். ஹைஜாக், ஹைஜாக், HIJAC, ஹைஜாக், which means 194H, 194I, 194J, 194A, 194C. This is 194 ஹைஜாக், HIJAC. ஓகேவா? சோ இது கண்டர்ல இந்த ஹைஜாக்கு எது எதுனா வரும் அப்படின்னா சிஆர் பை. ஓகே, நான் இப்படிதான் படிச்சேன். சோ அதான் நான் அப்படி சொல்லி தரேன். ஓகே, அப்போ ஹெச்சுக்கு நேரா சி போடுங்க, ஐக்கு நேரா ஆர் போடுங்க, ஜேக்கு நேரா பி போடுங்க, ஏக்கு நேரா ஐ போடுங்க, சிக்கு நேரா மறுபடியும் பி போடுங்க. ஹைஜெக் சிஆர் பை. ஓகேவா? அப்போ ஹைஜெக் அப்படின்னா 194H. ஹெச் எதை பத்தி பேசுது? கமிஷன் ஆர் புரோக்கரேஜ். கரெக்டா? ஆனா நான் சம்மரி எழுதும் போது உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருப்பேன். 194Gயும் 194Hயும் ஒன்னா சேர்த்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வெளியே லாட்ரி வித்தான், லாட்ரி விற்றதுக்கு ஒரு கமிஷன் எடுத்தான் அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். கரெக்டா? 194G அண்ட் ஹெச்சுக்கும். ஜி வந்து எதுக்கு அப்ளிகபிள்? லாட்ரி வித்திருந்தீங்க அப்படின்னா, லாட்ரி வித்து அதுல ஒரு கமிஷன் வந்துருச்சு அப்படின்னா 194G அதுல இருக்க டிடிஎஸ் வந்து அப்ளிகபிள் அப்படின்னு சொன்னேன். 194H அப்படிங்கிறது நார்மலா கமிஷன் தான் 194H. சோ அதுல இருக்க பெர்சன்டேஜஸ் எல்லாம் உங்களுக்கு அப்ளிகபிள் அப்படின்ற மாதிரி ஜிக்கும் ஹெச்க்கும் நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன் சம்மரியில. பட் ஹியர் இந்த சம்மரி இஸ் டிஃபரன்ஸ். ஸோ பிடிஎஃப்ல படிக்கும்போது நீங்க இப்படி படிக்கணும். ஹைஜெக் சிஆர்5. அப்போ சி ஃபார் கமிஷன், ஆர் ஃபார் ரெண்ட். அங்க நான் சம்மரியில் கொடுக்கும்போது ஐ பே ரெண்ட்னு சொல்லியிருப்பேன். பட் இந்த இடத்துல ஹைஜெக்கு ஐ கீழ ஆர் ஃபார் ரெண்ட். ஃபர்ஸ்ட் பி ப்ரொஃபஷனல் ஃபீஸ், விச் மீன்ஸ் ஜே. நான் வந்து ஜேக்கு அங்கே என்ன எக்ஸாம்பிள் கொடுத்தேன்? நம்ம ப்ரொஃபஷனல் நம்ம முடிச்சிட்டோம்னா ஜாலியா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். ஹியர் ஜே ஃபார் ப்ரொஃபஷனல் டாக்ஸ். அண்ட் தென் ஏ எடுத்தோம் அப்படின்னா அகைன் ஐ, அந்த ஐக்கு இன்ட்ரெஸ்ட் அதர் தென் செக்யூரிட்டிஸ். ஞாபகம் இருக்கா? ஏன்னா செக்யூரிட்டிஸ் வந்து மேலேயே கவர் ஆயிடுச்சு. 194 சம்மரியில சம்மரியில வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ், அதாவது 193லே கவர் ஆயிடுச்சு. ஸோ நாங்க எழுதி போட்டோம் இல்லையா, இந்த 193 இங்க எழுதிருக்க பாருங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் 10% ஆர் எம்எம்ஆர் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் நான் அன்னைக்கு எழுதி போட்டது. இதை நீங்க எழுதிருந்தீங்கன்னா மைட் பி யூஸ்ஃபுல். ஓகே, நவ் ஸோ 193 வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ். இங்க கொடுத்திருக்கிறது இன்ட்ரெஸ்ட் அதர் தென் ஆன் செக்யூரிட்டிஸ், அது 194A. 194C ஃபார் கான்ட்ராக்ட் நாங்க சொன்னேன். சோ இந்த இடத்துல சிக்கு வந்து அகைன் பி என்ன பி பாத்தீங்கன்னா பேமெண்ட் டு கான்ட்ராக்டர்ஸ், இண்டிவிஜுவல் அண்ட் HUF, AOP, BOI அவங்களுக்கு எல்லாம் 2%. உங்களோட பேன் நம்பர்ல 4வது நம்பர் எடுத்தீங்க அப்படின்னா நீங்க இண்டிவிஜுவலா இல்ல கம்பெனியா இல்ல ஃபர்மா நீங்க கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். கரெக்டா? 4வது இடத்துல பின்னு இருக்கு, உங்களோட பேன் கார்டு எடுங்க. அதுல பின்னு இருக்கு அப்படின்னா நீங்க இண்டிவிஜுவல், அது கண்டர்ல வந்துருங்க, இண்டிவிஜுவல் அண்ட் HUF கண்டர்ல வந்துருங்க. அதை தவிர்த்து வேற எதனா வேர்டிங்ஸ் இருக்கு அப்படின்னா தென் வேற கம்பெனி ஆர் ஃபர்ம். ஓகேவா? சோ கம்பெனி ஆர் ஃபர்ம் வந்தா 2% பிடிப்போம், இண்டிவிஜுவல் HUF இருந்தா 1% பிடிப்போம். இதுதான் கான்செப்ட். கரெக்டா? சோ இப்போ இதை நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா 194 ஹைஜாக். ஹைஜாக்கு CR5. C ஃபார் கமிஷன், ஆர் ஃபார் ரெண்ட், பி ஃபார் ப்ரொஃபஷனல் ஃபீ, ஐ ஃபார் இன்ட்ரெஸ்ட் தென் இன்ட்ரெஸ்ட் அதர் தென் செக்யூரிட்டிஸ், பி ஃபார் பேமெண்ட் டு கான்ட்ராக்டர்ஸ். ஓகேவா? அண்ட் தென் இண்டிவிஜுவல் HUF இருக்கு அப்படின்னா 2%, சாரி 1%, அதர் தென் இண்டிவிஜுவல் HUFனா 2%. ஓகே, சோ இப்படிதான் ஞாபகம் வச்சுக்கணும் என்னென்ன செக்ஷன் எது எதுக்கு வருது அப்படிங்கிறது. கீழே பர்சன்டேஜஸ் இருக்கும், பிடிஎஃப்ல வந்து கீழே பர்சன்டேஜஸ் என்னென்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? சோ இது ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹைஜாக் CR5 அகைன் அண்ட் அகைன் ஐ ரிப்பீட்டட். ஓகே, சோ இந்த செக்ஷனுக்கு இதுதான் ஹெட்டிங்ன்றது பர்பஸ்க்காக இதை நான் சொல்லியிருக்கேன். அடுத்து கீழே ஒரு நோட் கொடுத்துருக்கான். No TDS is required even payment made exceed the threshold exemption limit if tax audit was not applicable last year. However, applicability of newly added section 194M has to be checked, which means இப்போ சில டைம்ல வந்து டிடிஎஸ்ஏ ரெக்வயர் ஆகாது. என்ன டைம்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா த்ரெஷோல்ட் எக்ஸம்ஷன் எக்ஸீடே ஆனாலுமே, which means டாக்ஸ் ஆடிட் வந்து அந்த வருஷத்துல அப்ளிகபிள் ஆயிருக்காது. சில சிச்சுவேஷன்ஸ்ல டாக்ஸ் ஆடிட் அப்ளிகபிள் ஆகல அப்படின்னா சரி அந்த இடத்துல டிடிஎஸ் பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. பட் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்க என்ன செக் பண்ணுமா? 194M வந்து செக் பண்ணுங்க. 194M நான் என்னன்னு சொன்னேன்? மிக்சர்னு சொன்னேன் இல்லையா? மிக்சர்னா மேல சொல்லிருக்க எந்த செக்ஷன்லயும், அதாவது சிடி அது எதுலையுமே வந்து விழுகல அப்படின்னா தென் 194Mல காமனா வந்து டிடிஎஸ் நம்ம பிடிச்சிருவோம் அப்படின்னு நான் ஒரு பாயிண்ட் சொன்னேன். ஸோ அந்த ப்ரொவிஷனை சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா தென் நீங்க இந்த இடத்துல டிடிஎஸ் பிடிக்கணும் அப்படின்னு அவன் சொல்றான். ஆல்மோஸ்ட் 194M வந்து நிறைய இடத்துல வந்துடும்.
ஓகேவா? ஏன்னா மேல இருக்க கான்ட்ராக்ட்ல நம்ம டிடிஎஸ் பிடிக்கல, சில டாக்ஸ் ஆடிட்னால இல்ல த்ரெஷோல்ட் லிமிட் குள்ள நம்ம வரல அப்படின்னா கூட 194M கீழ வந்து நம்ம விழுந்துருவோம். ஓகேவா? 194M ஃபார் மிக்சர். அந்த சம்மரியில பாத்தீங்கன்னா again I'll take the summary. So இங்க எழுதிருக்கேன் பாருங்க. 194M. M ஃபார் மிக்சர். கான்ட்ராக்ட், ப்ரொஃபஷனல் ஃபீஸ், புரோக்கரேஜ், கமிஷன். இது எல்லாமே என்னென்ன பார்த்தோம்? இதெல்லாம் தனித்தனி செக்ஷன்ஸ். கான்ட்ராக்ட் வந்து 194C, ப்ரொஃபஷனல் டாக்ஸ் 194J, புரோக்கரேஜ் வந்து பாத்தீங்கன்னா 194G அண்ட் H. கரெக்டா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். சோ இது எல்லாத்துலயுமே நம்ம வந்து விழுகல. இதுக்கெல்லாம் த்ரெஷோல்ட் லிமிட் இருக்கு. கரெக்டா? த்ரெஷோல்ட் லிமிட் இருக்கு. த்ரெஷோல்ட் லிமிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ 194J எடுத்துக்கோங்க, 10%. நான் வந்து வேற ஏதாவது எடுக்கிறேன். இங்க பாருங்க. இப்போ இந்த G அண்ட் H இருக்கு இல்லையா, 194G அண்ட் H, இதுல த்ரெஷோல்ட் லிமிட் என்ன? 15,000 ரூபாய்க்கு மேல போனாதான் 5% பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா. சில இடத்துல இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. விச் மீன்ஸ் அவன் 10,000 ரூபாய் கூட வச்சிருக்கலாம். ஆனா அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் படி நீங்க டிடிஎஸ் பிடிக்கணும் அப்படிங்கிறது என்ன சொல்றது, கட்டாயமா இருக்கும். சோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா 194GH போவாம 194M வந்துருவீங்க. 194M வந்துட்டு இங்க 5% நீங்க குடிச்சிருவீங்க. என்ன ரீசன்னா டிடிஎஸ் பிடிக்கணும்ன்ற கட்டாயத்தினால. ஆனா அந்த த்ரெஷோல்ட் லிமிட்டே தாண்டல, அதுக்குள்ளதான் இருக்கான் அப்படின்னாலும் நீங்க 194M யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ திஸ் இஸ் த பாயிண்ட் தே ஆர் கிவன் அஸ் a notes there. ஓகே, நெக்ஸ்ட். சோ இதுதான் அங்க நோட்ஸா கொடுத்துருக்கான். சோ இதை நீங்க வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்து நோ டிடிஎஸ் ஆன் பர்சனல் பேமெண்ட். இன்கேஸ் ஏதாவது பர்சனல் பேமெண்ட் இருக்கு அப்படின்னா அதுக்கு டிடிஎஸ் இங்க பிடிக்க கூடாது. நோ இண்டிவிஜுவல் ஆர் HUF shall be liable to deduct on some creditor or paid exclusively for personal purpose for individual or any member of individual HUF, even if they exceed the threshold limit. However, applicability of newly added section 194M. So இங்க என்ன சொல்றான் அப்படின்னா, இப்போ நான் எங்க வீட்டுக்கு போய் காசு கொடுக்குறேன்ப்பா. இப்போ நான் சம்பாதிக்கிறேன், என் காசு கொண்டு போய் நான் வீட்டுல கொடுக்குறேன். அப்போ த்ரெஷோல்ட் லிமிட்டை தாண்டுது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஏதோ ஒரு கமிஷன் இன்கம் எனக்கு வந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, 20,000 ரூபாய் இருக்கு. ஆல்ரெடி அங்க நான் கொடுக்கும் போதே டிடிஎஸ் எனக்கு கொடுத்துருப்பாங்க வச்சுக்கோங்க. இந்த 20,000 ரூபாய் கொண்டு போய் மறுபடியும் நான் ஃபேமிலி கிட்ட கொடுக்குறேன், இல்ல நான் ஒரு HUF இருக்கேன், என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கொடுக்குறேன். அப்ப நான் இந்த டிடிஎஸ் பிடிப்பேனா அப்படின்னு கேட்டா இல்ல, பிடிக்க கூடாது. பட் ஆனா இன்னொன்னு என்ன சொல்றான், ஹவெவர் இருந்தாலும் 194M நீங்க செக் பண்ணுங்க. 194M வந்து அப்ளிகபிள் ஆகுதா இல்லையா செக் பண்ணிட்டு நீங்க வந்து அதை அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றோம் அப்படின்னா 194M இருக்குதா இல்லையா நம்ம செக் பண்ணலாம். என்ன ரீசன்? இப்போ HUF இருக்கு அப்படின்னா they are doing some business, right? இப்போ அவங்களும் ஒரு சில பிசினஸ் பண்ணலாம். ஸோ அந்த பிசினஸ்க்கு அது யூஸ் ஆகலாம் அப்படின்னு ஒரு ஒரு சின்ன லாஜிக் திங்க் தான். ஸோ அந்த லாஜிக்கல் படி நீங்க அப்ளிகபிள் பண்ணீங்கன்னா 194M வந்து அப்ளிகபிளா இல்லையா நமக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேவா? ஸோ திஸ் ஆர் த ஜெனரல் நோட்ஸ். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு 194Mனா என்னன்னு தெரிஞ்சிருக்கும், ஹைஜாக்ல சிஆர் பைப்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும், அண்ட் தென் 197ல சர்டிபிகேட் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. கரெக்டா? இப்போ அடுத்து 194C அப்படின்னா என்ன, அதுக்கு என்ன எத்தனை பெர்சன்டேஜ், அப் டு திஸ் ஃபர்கட். இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் படிச்சோம் எல்லாத்தையும் ஃபர்கட் பண்ணுங்க. இப்போ அகைன் ஃப்ரெஷ்லி வி ஸ்டார்ட் வித் சி. இப்போ ஃப்ரெஷ்ஷா சிக்கு வந்து உட்காருங்க. இப்போ 194C அப்படி எடுக்கிறோம் அப்படின்னா டிடிஎஸ் ஆன் பேமெண்ட் டு கான்ட்ராக்டர்ஸ். இப்போ கான்ட்ராக்டர் யாருக்கா இருக்காங்க, அதாவது நம்ம கிட்ட கான்ட்ராக்ட் போட்டிருக்கணும், அதுதான் 194C. சி ஃபார் கான்ட்ராக்ட். கரெக்டா? எக்ஸாம்பிள், ஃபீஸ் டு கன்ஸ்ட்ரக்ஷன், பெயிண்டிங் கான்ட்ராக்ட், எலக்ட்ரிஷியனு, ரெசிடென்ஷியல் ஹவுஸ், கேட்டர் ஃபங்க்ஷன், அதாவது ஃபங்க்ஷனுக்கு வந்து கேட்டரிங் சர்வீஸ் எல்லாம் பண்ணி தராங்க இல்லையா. ஸோ இது எல்லாமே கான்ட்ராக்ட் பேசிஸ். கரெக்டா? கான்ட்ராக்ட் மாதிரி போட்டு தருவாங்க. இந்த கான்ட்ராக்ட் நான் ஒரு அமௌண்ட் பே பண்ணுவேன். ஸோ பே பண்ற அமௌண்ட் நான் டிடிஎஸ் பிடிக்கணும். அதுதான் 194C. கரெக்டா? 194J அப்படிங்கிறது ப்ரொஃபஷனல் ஃபீஸ். விச் மீன்ஸ் நம்ம இப்போ சிஎஸ்சிஎம்ஐ முடிச்சோம் அப்படின்னா நம்ம ஒரு சர்வீஸ் ரெண்டர் பண்ணி தருவோம். அந்த சர்வீஸ்க்கு நம்ம காசு வாங்கும் போது டிடிஎஸ் பிடிச்சி நம்மளுக்கு தருவாங்க. ஸோ அதுதான் இங்க சொல்லியிருக்கோம். பேமெண்ட் டு இன்டீரியர் டெக்கரேட்டர் ஆல்சோ ப்ரொஃபஷனல், ஆர்கிடெக்ட்ஸ் ஆல்சோ ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ எது எதுக்கு? ஃபார் ரெசிடென்ஷியல் ஹவுஸ் இல்லைன்னா டாக்டர்ஸ், which means we are also came, CACMA also came under this only 194J. Okay, so these are the C and J. Percentages வந்து பின்னாடி இருக்கும். பின்னாடினா இங்க இருக்கு பாருங்க, 194C போட்டு இங்க கொடுத்திருப்பாங்க. 194C payment to contractors, subcontractors including supply of labors, resident only, residence status resident இருக்கணும். பிளஸ் ரேட் வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் HUF 1%, அதர்ஸா இருந்தா 2% அப்படின்னு கொடுத்துட்டு லிமிட், எக்ஸம்ஷன் லிமிட் இங்க கொடுத்துருப்பாங்க. சம் பெய்ட் டு கான்ட்ராக்டர் டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் பிசினஸ், ஃபிளையிங், ஹைரிங் ஆர் லீசிங் ஆர் கூட்ஸ் ஆன் வேர் சச் கான்ட்ராக்டர் ஓன் 10 or less goods at any time during the previous year or furnish a declaration to the effect along with this fact. Which means இப்போ இங்க சொல்லியிருக்க பாயிண்ட் என்னன்னா, இது பெர்சன்டேஜ் ஸ்கீம்ல படிச்ச மாதிரி இருக்கா உங்களுக்கு? பெர்சன்டேஜ் ஸ்கீம்ல நம்ம இதை பார்த்தோம். எக்ஸம்ஷன் கொடுத்துட்டு இன்கேஸ் அந்த கான்ட்ராக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் பண்றாரு, ஃபிளையிங், ஹைரிங் ஆர் லீசிங் கூட்ஸ் கேரேஜ், விச் மீன்ஸ் ஒரு டிரான்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றாரு, அவர்கிட்ட
10க்கும் கம்மியான லாரி இருக்கு. அண்ட் தென் இஸ் ஃபர்னிஷிங் டிக்ளரிங் த ரிட்டர்ன் ஆல்சோ ஃபார் த ப்ரீவியஸ் இயர் அலாங் வித் பேன். ஸோ இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அவருக்கு நீங்க டிடிஎஸ் பிடிக்கணுமா அப்படின்னு கேட்டா வேண்டாம் அப்படின்னு சொல்றான் ஏ பாயிண்ட்ல. அந்த மாதிரியான பர்சன்ஸ்க்கு நீங்க டிடிஎஸ் பிடிக்க வேண்டாம். அதர் கேசஸ்னு கொடுத்துட்டு இஃப் சம் டஸ் நாட் எக்ஸிட் 30,000, அதாவது 30,000 தாண்டவே இல்லை அந்த அமௌண்ட், கான்ட்ராக்ட் அமௌண்ட் வந்து லெஸ் தென் 30,000 தான் இருக்கு அப்படின்னா அப்பயும் நீங்க டிடிஎஸ் பிடிக்க வேண்டாம். அக்ரிகேட்டா பார்க்கும்போது 1,00,000 தாண்டல. அக்ரிகேட் லெசன்ஸ் இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் போடுறேன்பா. என்ன கான்ட்ராக்ட்னா பாலாக்கு கல்யாணம்பா, பாலா மேரேஜ். ஓகே, ஸோ இப்போ பாலா மேரேஜுக்கு வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா போட்டோகிராஃபி பண்ணி தரேன்ப்பா. ஸோ இந்த போட்டோகிராஃபிக்கு வந்து நான் பேசின பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 80,000பா. 80,000 பாலா நெஞ்சு அடிச்சிரும். 80,000 அப்படின்னு அனுஷா சிரிக்குது. ஸோ இப்போ 80,000பா. இப்போ இந்த 80,000 இருக்கு அப்படின்னா இஸ் கோயிங் டு பே டு மீ. கரெக்டா? பாலா இப்போ எனக்கு பே பண்ண போறான், 80,000 பே பண்ண போறான். இப்போ பாலா இங்க டிடிஎஸ் பிடிக்கணுமா அப்படின்னா ஆனா இந்த 30,000 தாண்டிடுச்சுனா அப்படின்னு ஸ்ரீஹரி வந்து சொல்றான் என்கிட்ட. அதர் கேஸ் நான் இது நீங்க வந்து லாரி அதெல்லாம் கொண்டு போடலாம், அதாவது லீசிங் ஃபிளைங் ஹைரிங் பிசினஸ் எல்லாம் பண்ணல. இந்த இடத்துல நீங்க ஒரு கான்ட்ராக்ட் பிசினஸ் பண்றீங்க. ஸோ உங்க பேமெண்ட் வந்து 30,000 தாண்டுதணும். ஸோ 80,000. ஆனா நான் என்ன பண்றேன்னா பாலா கிட்ட ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டா ஒரு 25,000, அடுத்த இன்ஸ்டால்மெண்ட்டா ஒரு 25,000. ஸோ ஆல்மோஸ்ட் இங்கேயே 50,000 நான் வாங்கிட்டேன். கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிட்டு ஆல்பம் டெலிவரி பண்ணும்போது தேர்ட் டைம்ல 30,000 வாங்குறேன். சோ இப்படி வாங்கினா ஸ்ரீஹரியால கண்டுபிடிக்க முடியுமா? ஸ்ரீஹரி என்ன சொல்லுவாரு? ஆனா இங்க பாருங்க இது வந்து 30,000 தாண்டல, அதனால நீங்க டிடிஎஸ் பிடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. கரெக்டா? ஆனா ஸ்ரீஹரி அகைன் இன்னொன்னு நோட் பண்ணோம். அக்ரிகேட்டா 1,00,000 தாண்டி இருக்கான்னு செக் பண்ணணும் ஸ்ரீஹரி. அடுத்து அதை செக் பண்ணிட்டு ஓகே அக்ரிகேட்டா 80,000 தான் இருக்கு, 1,00,000 தாண்டல, அப்போ டிடிஎஸ் இதுக்கு வராது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா? புரிஞ்சுது அந்த பாயிண்ட்? அதாவது அவன் ஏன் எக்ஸாம்ஷன் கொடுத்துருக்கான் அப்படின்னா நான் 1,00,000க்குள்ள இருக்கேன். இன்கேஸ் நான் ஆர்டருக்கு வந்து 1,50,000 வாங்குறேன் பாரு பாலா கிட்ட, மறுபடியும் பாலாக்கு நெஞ்சு வெடி. 1,50,000. சோ அகைன் வந்து 1.5 lakhs வாங்குறேன். இந்த 1.5 lakhs வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்றேன், இந்த மாதிரி அதே மாதிரி இன்ஸ்டால்மெண்ட் வைஸ் நான் கேட்கறேன்ப்பா. பாலா கிட்ட இருந்து இன்ஸ்டால்மெண்ட் வைஸ் நான் வாங்குறேன். அகைன் சேம் தியரி வந்து இதுக்கு டிடிஎஸ் அப்ளிகபிளா இல்லையான்னு செக் பண்ண வராரு. சோ அகைன் அந்த 1,50,000 வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா 30,000 வாங்கிக்கிறேன். ஏன்னா மோர் தென் 30,000 தான் இருக்கக்கூடாது. ஸோ 30, 30, 30, 30, 1,20,000, 30 இந்த மாதிரி வந்து 5 இன்ஸ்டால்மெண்ட்டை நான் வாங்கிக்கிறேன். 5 இன்ஸ்டால்மெண்ட். இப்போ ஸ்ரீஹரி வந்து பாக்குறாரு, சரி ஓகே எல்லாமே 30க்குள்ள தான் இருக்கு, அதனால டிடிஎஸ் அப்ளிகபிள் இல்ல. ஆனா அவர் நோட் பண்ணுவாரு மொத்தமா அக்ரிகேட்டா 1,50,000 வந்திருக்கு, அப்போ 1,50,000 மேல இருக்கு. ஐயா நீங்க இண்டிவிஜுவலா ஹெச்எஃப்னு அடுத்து என்கிட்ட கேள்வி கேட்பாரு. யாரு? ஸ்ரீஹரி. நீங்க இண்டிவிஜுவல், சோ இண்டிவிஜுவல் அண்டர்ல வரீங்க, இவர் சோல் ப்ரொப்ரைட்டர். இல்ல நான் ஒரு பிசினஸ் வச்சிருக்கேன், என்னோட போட்டோகிராஃபி வந்து ஒரு பிசினஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஆடிட்டர் போட்டோகிராஃபின்னு இருக்குன்னு வச்சுக்கோமே. ஆடிட்டர் போட்டோகிராஃபி நான் ஒரு கம்பெனி மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தென் யுவர் பிகம் ஆஸ் அ கம்பெனி, விச் மீன்ஸ் நீங்க இண்டிவிஜுவலையும் வரல, ஹெச்எஃப்லயும் வரல, நீங்க ஒரு கம்பெனி கான்டர்ல வரீங்கன்னு சொல்லிட்டு ஸ்ரீஹரி என்ன பண்ணுவாரு, 2% டிடிஎஸ் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாலா கிட்ட சொல்லுவாரு. 2%, 1,50,000 2% டிடிஎஸ் கொடுத்துட்டு பேலன்ஸ் ஆன அமௌண்ட் அவங்க கிட்ட கொடு அப்படின்னு வந்து சொல்லுவாரு. ஸோ அந்த இடத்துல டிடிஎஸ் பிடிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? சோ இதே மாதிரி தான் ஒரு இடத்துலயுமே சர்வீஸ் ரெண்டர் பண்ணி கொடுக்குற இடத்துலயுமே, அதாவது எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் இருக்கும்போதும் சரி, எங்கெங்கெல்லாம் டிடிஎஸ் அப்ளிகபிள் ஆகுதோ நீங்க இந்த எக்ஸப்ஷன் கிரைட்டீரியா அப்ளிகபிள் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? சோ திஸ் இஸ் ஒன் கான்ட்ராக்ட் 194C டிடிஎஸ். ஆச்சா? இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த எக்ஸம்ஷனுக்கு. சோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் 194C. அடுத்து 194J இல்லையா? 194J. ஸோ சி ஹியர் 194J. 194J அப்படின்னா ஜாலி, நம்ம ப்ரொஃபஷனல் ஆயிட்டோம். ஸோ ப்ரொஃபஷனல் ஆயிட்டோம் அப்படின்னா we are doing a professional service to some peoples. கரெக்டா? ஸோ ப்ரொஃபஷனல் சர்வீஸ் பண்ணி தரோம் அப்படின்னா ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ், ரிசீவரோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கணும்? அவர் ரெசிடென்ட்டா இருக்கணும். திஸ் மீன்ஸ் we are the receiver of the amount, ரைட்டா? நம்ம இந்தியாவில் இருக்கணும். இந்தியாவில் இருக்கணும் மோர் தென் 180 days. சம் கண்டிஷன், பிசினஸ் ஸ்டேட்டஸ் கண்டிஷன் நம்ம அப்ளிகபிள் பண்ணி பார்த்துருங்க. ரேட் எத்தனை பர்சன்டேஜ்? 10%. இன்கேஸ் நான் வாங்குற அமௌண்ட் 30,000 ரூபாய்க்கு கம்மியா இருக்கு, லெஸ் தென் 30,000னா டிடிஎஸ் பிடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த இடத்துல டிடிஎஸ் பிடிக்க வேண்டாம். மோர் தென் 30,000 தான் டிடிஎஸ் பிடிக்கணும். திஸ் இஸ் யுவர் 194J ஃபார் ப்ரொஃபஷனல் சர்வீஸ். அடுத்து டெக்னிக்கல் சர்வீஸ். டெக்னிக்கல் சர்வீஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னாலும் அங்கேயும் ரெசிடென்டா இருக்கணும் 10%. ராயல்டி எதனா இருக்கு அப்படின்னா அங்கேயும் ரெசிடென்டா இருக்கணும் 10%. அடுத்து நான் காம்பீட் இன்கம், விச் மீன்ஸ் நான் காம்பீட் இன்கம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும் இல்லையா? நான் சொன்ன மாதிரி அன்னபூர்ணாவும் சரவணன் பவனும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. நான் இங்க வரமாட்டேன், நீ இங்க வராத, அதாவது நான் கோயம்புத்தூருக்கு வரமாட்டேன், சரவணன் பவன் அக்ரிமெண்ட் போடுவான். அன்னபூர்ணா வந்து பாத்தீங்கன்னா நான் சென்னைக்கு வரமாட்டேன்னு ஒரு அக்ரிமெண்ட் போடுவோம். கரெக்டா? ஸோ லெசன்ஸ் அப்போ மோஸ்டா நீங்க வந்து சென்னையில அன்னபூர்ணா பார்க்க முடியாது.
அதே மாதிரி மோஸ்டா சரவண் பவனா கோயம்புத்தூர்ல பார்க்க முடியாது, ஏன்னா அவங்க 2 பேரும் அங்க ஃபேமஸ். இன் பிட்வீன் தே ஆர் மேக்கிங் த அக்ரிமெண்ட். அந்த மாதிரி சம்திங் ஏதாவது ஒரு இன்கம் இருக்கு அப்படின்னாலும் இட் வில் பி கன்சிடர் 194J. ஸோ அந்த டைம்லயே அங்க ரெசிடென்டா இருக்கணும் 10%. ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதை சொன்னேன். இன்கேஸ் ஆத்தர் அந்த மாதிரி ஏதாவது இப்போ தலப்பா கட்டி அப்படின்னா அவர் தான் அதுக்கு ஆத்தர், அவரோட ஐடியா இருந்துச்சு தலப்பா கட்டி அப்படிங்கிறது அவருக்கு மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கு அப்படின்னா தென் தட் இஸ் ஆல்சோ கன்சிடர் 194J. ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 194J. 194 உள்ளதான் இருக்கிறோம் இல்லையா? ஸோ 194Jக்குள்ள அடுத்து சிட்டிங் ஃபீஸ், கமிஷனு, இந்த இண்டிபெண்டன்ட் டேரக்டர், நான் எக்ஸிக்யூட்டிவ் டேரக்டர்லாம் நீங்க பாத்திருப்பீங்க லா படிக்கும் போது. அவனுக்குலாம் 1,00,000 வாங்கிட்டு போவாங்க மினிமம் சிட்டிங் ஃபீஸ். அதை நீங்க படிச்சிருப்பீங்க. அதாவது மினிமம் கிரைட்டீரியா 1,00,000 வரைக்கும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சம்திங் எதுவும் இருக்கும். ஐ திங்க் மினிமம் மேக்ஸிமம் தெரியல, மேக்ஸிமம் 1 லேக் வரைக்கும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி 1 லேக் கொடுக்கும்போது அங்கேயும் நீங்க 10% பிடிக்கணும். இதுக்கு மட்டும் நோ எக்ஸம்ஷன்ரா, அந்த 30,000 எக்ஸம்ஷன் இதுக்கு மட்டும் கிடையாதுடா. மத்த எல்லாத்துக்குமே அந்த 30,000 எக்ஸம்ஷன் இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் 194J. கரெக்டா? சியும் ஜேவும் இப்போ முடிஞ்சிச்சு. கீழே ஒரு நோட் கொடுத்துருக்கான். என்ன நோட் கொடுத்துருக்கான்? இன்கேஸ் அந்த பேய் வந்து எங்கேஜ் ஒன்லி இன் பிசினஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் ஆஃப் த கால் சென்டர். கால் சென்டர் சர்வீஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஃபோன் பேசிட்டு ஃபோன் பண்ணுவாங்க இல்லையா? ஃபோன் பண்ணி சர்வீஸ் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு வந்து டிடிஎஸ் எவ்வளவா? 2% இன்ஸ்டெட் ஆஃப் 10%. ஸோ மேல இருக்க அதர் கண்டிஷன்லாம் ரிமைனிங் சேம். அவங்களுக்கு 10% பதில் அவங்களுக்கு 2% கொடுப்பீங்க அப்படின்றாங்க. தே ஆர் டூயிங் சம் சர்வீஸ். கரெக்டா? நம்ம இந்த படத்துல லவ் டுடேல வந்து அவன் பேசும்போது லாவண்யா சொல்லுங்க லாவண்யா அப்படின்னு இறங்கி பேசுவான் இல்லையா? சோ அந்த மாதிரி கால் சென்டர்ல ஏதாவது இருக்காங்க, தே ஆர் டூயிங் சர்வீஸ் டு பிரதீப். கரெக்டா? பட் இஸ் மிஸ்யூசிங், அது வேற விஷயம். அந்த மாதிரி ஏதாவது சர்வீஸ் பண்றாங்க அப்படின்னா தேர் இஸ் ஆல்சோ ப்ரொஃபஷனல் சர்வீஸ். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க 2% கொடுக்கணும் இன்ஸ்டெட் ஆஃப் 10. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் 194J. அடுத்து 194J முடிச்சா அடுத்து 194H. ஹைஜாக்ல ஃபர்ஸ்ட் ஹெச். ஸோ 194H கமிஷன் ஆர் brokerage. யாருக்கு அப்ளிகபிள்? ரெசிடென்ட் ஒன்லி. ரேட் என்னவா? 5%. சில எக்ஸம்ஷன் கொடுத்துருக்கான். என்னது? மோர் தென் 15,000 இருக்கணும். லெஸ் தென் 15,000 இருக்கு கமிஷன் அப்படின்னா டிடிஎஸ் அப்ளிகபிள் ஆகாது. இன்கேஸ் brokerage ரிலேட்டிவ் டு செக்யூரிட்டிஸ், இப்போ செக்யூரிட்டிஸ் வாங்கி விற்கிறாங்க இல்லையா, அது ரிலேட்டடா ஏதாவது brokerage இருக்கு அப்படின்னா அதுக்கு அப்ளிகபிள் ஆகாது. அதே மாதிரி நோ டிடிஎஸ் ஆன் கமிஷன் ஆர் brokerage பேயபிள் பை பிஎஸ்என்எல் ஆர் எம்டிஎன்எல் டு த பப்ளிக் கால் ஆஃபீஸ் பிரான்சிஸ். விச் மீன்ஸ் இந்த பிஎஸ்என்எல் இவங்க எல்லாம் ஒரு சர்வீஸ் பண்ணி கொடுத்து அதுக்கு ஒரு brokerage ஃபீஸ் மாதிரி வாங்குவாங்க இல்லையா, அந்த மாதிரியான brokerage ஃபீஸ்க்கு இந்த டிடிஎஸ் வராது அப்படின்னு சொல்லிட்டான். அடுத்து நோ டிடிஎஸ் பை ஆர்பிஐ ஆன் த அமௌண்ட் ஆஃப் டர்ன் ஓவர் கமிஷன் பே டு த ஏஜென்சி பேங்க் ஃபார் ரெசிப்ட் ஆஃப் டாக்ஸ் பேமெண்ட் அண்ட் இஷ்யூ ஆஃப் ரீஃபண்ட்ஸ். விச் மீன்ஸ் இப்போ ஆர்பிஐ கண்டல சில கமர்ஷியல் பேங்க்ஸ் இருக்கும். கரெக்டா? ஏன்னா ஆர்பிஐ கண்டல எல்லா பேங்க்ஸும் ரன் ஆகும். ஸோ அந்த மாதிரியான ஏஜென்சி பேங்க்ஸ் இருக்கு அப்படின்னா அவங்க ஒரு கமிஷன் மாதிரி ஜென்ரேட் பண்ணி அவங்க பே பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கும் வந்து டிடிஎஸ், இந்த டிடிஎஸ் அப்ளிகபிள் ஆகாது. அதாவது 194H அப்ளிகபிள் ஆகாது. ஓகே, அப்போ இது வேற எங்கன்னா அப்ளிகபிள் ஆகுமானா அப்படின்னு கேட்டா எஸ் அஃப்கோர்ஸ் இட் மைட் பி கம்ஸ் அண்டர் எனி அதர் சைட். அதர்வைஸ் இட்ஸ் கம்ஸ் அண்டர் எக்ஸம்ஷன். எக்ஸம்ஷன் லெசன்ஸ் இதுக்கெல்லாம் வந்து நாங்க எக்ஸாம் கொடுத்துருக்கோம். பிகாஸ் பிஎஸ்என்எல் வந்து பப்ளிக் கம்பெனி. அதே மாதிரி ஆர்பிஐ வந்து ஆல்ரெடி இட்ஸ் கம்ஸ் அண்டர் நாட் கம்ஸ் அண்டர் கவர்மெண்ட், இட்ஸ் செப்பரேட் செக்டர். கவர்மெண்ட் தனியா இருக்கு. ஸோ அதனால இதுக்கெல்லாம் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்கான். ஏன்னா டாபிக்கே வந்து மேல எக்ஸம்ஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கெல்லாம் வந்து அப்ளிகபிளே ஆகாது இந்த மாதிரியான கமிஷனுக்கு. இதை நான் எப்படி நான் மெமரைஸ் பண்றதுன்னா வேற வழி இல்லை, நம்ம இதை வந்து மேனுவலா லைக் பிஎஸ்என்எல் அப்ளிகபிள் ஆகாது, அதோட டிரான்சிஸ்க்கு அப்ளிகபிள் ஆகாது, அதே மாதிரி ஆர்பிஐ அப்ளிகபிள் ஆகாது, செக்யூரிட்டிஸ் ரிலேட்டட் எதனா ப்ரோக்கரேஜ் தான் அப்ளிகபிள் ஆகாது. அப்படிதான் நம்ம மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் 194H 5% கமிஷன் ஆர் ப்ரோக்கரேஜ். அடுத்து 194B. இது உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச செக்ஷன். என்னது? வினிங் ஃப்ரம் லாட்டரி ஆர் காஸ்ட் பர்சன்ஸ். நல்லாவே தெரியும், ஐஓஎஸ்ல நிறைய டைம் நம்ம படிச்சிருக்கோம். 30% டைரக்டா டிடிஎஸ் கொடுப்பீங்க. இப்போ இதை பார்க்கும்போது நல்லாவே நமக்கு தெரியும். நான் சொல்றேன் கேஷுவல் இன்கம் வினிங் ஃப்ரம் லாட்டரிஸ் கிராஸ் அவுட் பர்சன்ஸ்னா நான் அங்கேயே சொல்லிட்டேன் நோகாம நோம்பு கும்பிடுற இன்கம், அதனால அதுக்கு 30% டிடிஎஸ் கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு சொன்னேன். இது எப்படி நம்மளுக்கு ரிமெம்பர் ஆகுது? ஏன்னா நம்ம இதை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 டைம்ஸ் 6 டைம்ஸ் ஒரு 7 டைம்ஸ் இதை திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா பார்த்துருக்கோம். அதனால வந்து இதை பார்த்த உடனே இது உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வரும்டா. 30% நான் சொல்லிட்டேன். த்ரெஷோல்ட் லிமிட் 10,000. ஆன்லைன் கேமிங் இருக்கு அப்படின்னா அதுக்கு இந்த 10,000 எடுத்துட்டானுங்கடா.
அதுக்கு 0, விச் மீன்ஸ் த்ரெஷோல்ட் லிமிட்டே கிடையாது ஃபார் ஆன்லைன் கேமுக்கு அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். ஞாபகம் இருக்கா? ஏன்னா இது நம்ம ஒரு 7 டைம்ஸ் ரிப்பீட்டடா பண்ணதுனால. ஸோ டைரக்ட் டாக்ஸ் வந்து ரிப்பீட்டடா பண்ண இதுக்கு இவ்வளவுதான் அப்படின்றது நம்மளுக்கே ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் வந்துடும். அதுக்கு தான் நான் வந்து ஏபிசிடி மாதிரி டைரக்ட் டாக்ஸை படிக்க சொன்னேன். சின்ன வயசுல இருந்து ஏபிசிடி படிச்சுட்டு வரனால A to Z வரைக்கும் நம்மளால சொல்ல முடியும். அதே மாதிரி டைரக்ட் டாக்ஸை தினமும் ஏபிசிடி மாதிரி ஒரு டைமும் நம்ம சொல்லி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இட் வில் பிகம் மோர் ஈஸியர். ஓகேவா? ஸோ 194B talks about casual income 30% டைரக்டா. This section is applicable winning from crossword persons TV program like KBC, Lucky Draw schemes. இந்த மாதிரி இந்த டிவில வந்து நீங்களும் எல்லாம் 1 கோடி, அதுக்கப்புறம் வேற என்ன இப்போ புதுசா வந்து விஜய் டிவில போயிட்டு இருக்கிறது வந்து என்னமோடா கம்பெனின்னு ஒரு கேம் போயிட்டு இருக்கு, மாக்கப்பா நடத்திட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி ஏதாவது நீங்க வின் பண்றீங்க அப்படின்னா தென் அப்ளிகபிள் TDS இஸ் 30%. அடுத்து 194BB பிக் புல்லி. கரெக்டா? இது புல்லி, இது பிக் புல்லி. அதாவது இவங்கெல்லாம் பெரிய புள்ளிகள் அப்படின்ற மாதிரி. வின்னிங் ஃப்ரம் ஹார்ஸ் ரேஸ். ஹார்ஸ் ரேஸ்ல ஏதாவது வின் பண்றாங்க அப்படின்னா தேர் இஸ் ஆல்சோ 30%. நோ TDS அப் டு 10,000. விச் மீன்ஸ் மோர் தென் 10,000 இருக்கும். 10,000 கீழே இருந்துச்சு அப்படின்னா அங்கேயும் அப்ளிகபிள் ஆகாது. ஹார்ஸ் ரேஸ்ல நீங்க ஏதாவது வின் பண்ணீங்க அப்படின்னா தேர் ஆல்சோ 30%. ரைட்? சோ அடுத்து வேற எங்க பெர்சன்டேஜஸ் கொடுத்துருக்கான்? 195 195 talks about payment made to non-resident, which means foreign companies. இப்போ இங்க இந்தியன் கம்பெனி இருக்கு. சோ இந்தியன் கம்பெனி, இந்த இந்தியன் கம்பெனி ஃபாரின் கம்பெனிக்கு ஒரு பேமெண்ட் பண்ணுதுப்பா. ஃபாரின் கம்பெனி சம்திங் ஏதோ பேமெண்ட் பண்ணுது. இஸ் ஜெனரேட்டிங் சம் சர்வீஸ். ஃபாரின் கம்பெனி நம்மளுக்கு ஏதோ ஒரு சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்கு, அதுக்கு இந்தியன் கம்பெனி பே பண்ணுது. அப்போ இந்தியன் கம்பெனி பே பண்ணும்போது டிடிஎஸ் பிடிக்கணுமா அப்படின்னு கேட்டா எஸ் அப்கோர்ஸ் நீங்க பிடிக்கணும். எத்தனை பெர்சன்டேஜ்? அந்த டைம்ல ரேட் இன் ஃபோர்ஸ். இது வந்து ரேட் இன் ஃபோர்ஸ். அந்த டைம்ல என்ன ரேட் இருக்கும், அந்த டைமுக்கு கவர்மெண்ட் என்ன ரேட் சொல்லுதோ, அப்போ அசிஸ்டிங் ஆஃபீஸர் என்ன ரேட் சொல்றாரோ அந்த ரேட்டுக்கு நீங்க டிடிஎஸ் பிடிக்கணும். அதர்வைஸ் நம்ம ஒரு சிஐ கிட்ட போயிட்டு ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு வருவோம். இந்த மாதிரி இந்த டைமுக்கு நான் இவ்வளவு பேமெண்ட் பண்றேன், அந்த சிஏ வந்து சர்டிபிகேட்ல சைன் போட்டு தருவாரு, இத்தனை பர்சன்டேஜ் நீங்க பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ சில எக்ஸம்ஷன் கொடுத்துருக்கான். என்ன எக்ஸம்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேட் இன் ஃபோர்ஸ். ரேட்ஸ் ஆஃப் டிடிஎஸ் கிவன் இன் ஃபினான்ஸ் ஆக்ட் எவ்ரி இயர். ஓகே, ஃபினான்ஸ் ஆக்ட்ல எவ்ரி இயர் எவ்வளவு ரேட் பிடிக்கணும்ன்றது சொல்லிடுவான். அதை பேஸ் பண்ணி தான் நீங்க எக்ஸம்ஷன் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் போன வருஷம் 10% இருந்திருக்கலாம், இந்த வருஷம் அது 8 மாறி இருக்கலாம். அப்ப இங்க எக்ஸம்ஷன் என்ன? 2% எக்ஸம்ஷன். பிகாஸ் பேஸ்ட் ஆன் ஃபினான்ஷியல் இயர். தட்ஸ் வை அது எக்ஸம்ஷன் கீழே அவன் கொடுத்துருக்கான். ஓகேவா? நீங்க கேட்கலாம், ஆனா எக்ஸம்ஷன் கீழே ரேட் இன் ஃபோர்ஸ் இருக்கா ஃபினான்ஸ் ஆக்ட் படி, அது எப்போ எக்ஸம்ஷன் ஆகும் அப்படின்னா போன வருஷம் 10 இருந்திருக்கலாம், இந்த வருஷம் 8 மாறி இருக்கலாம். ஃபினான்ஸ் ஆக்ட் மாறலாம். சோ அப்ப என்ன இருக்கு? 2% கம்மியா இருக்கு. ஏன்னா அப்படி பண்றாங்க, எதனால நாம கம்மி பண்ணணும், இதனால கவர்மெண்ட்டுக்கு தானே லாஸ் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு இதனால ஒரு ப்ராஃபிட்டும் இருக்கு. என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் நிறைய நடக்கும். இம்போர்ட்ஸ் நிறைய நடந்தா நம்மளுக்கு வந்து வேஸ்ட் தான். பட் சம்திங் கிரைட்டீரியாஸ் அண்டர் டேபிள், அவங்களுக்கு அடியில என்ன நடக்குது நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? சோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன நடக்கும்? நம்ம சர்வீஸ் இப்போ ரெண்டர் பண்றோம்னு வச்சுக்கோமே, நிறைய சர்வீஸ் ரெண்டர் பண்ணும். என்ன காரணம்? டிடிஎஸ் கம்மியா கட்டுறோம், விச் மீன்ஸ் நம்ம டாக்ஸ் கம்மியா கட்டுறோம் அப்படின்றதுக்காக நிறைய சர்வீஸ் நம்ம ரெண்டர் பண்ணி எடுப்போம். தேர் ஆர் அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ். ஏன்னா எல்லாத்துலயுமே அட்வான்டேஜும் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும். ஸோ நம்ம அதுல அட்வான்டேஜ் சைடு பார்த்தோம் அப்படின்னா இட் வில் பி மோர் ஃபீசியபிள். ஓகே, அடுத்து இஃப் த ரேட் கிவன் இன் டிடிஏஏ, திஸ் ஒன் இஸ் நீங்க ஃபைனல் படிக்கும்போது பாப்பீங்க, டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட். இந்த டிடிஏஏ அப்படின்னா என்னன்னா ரெண்டு கண்ட்ரிக்கு இடையில வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டுப்பாங்க. என்ன அக்ரிமெண்ட்னா, சரி இப்போ இந்தியாவும் யூஎஸும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுருக்குன்னு வச்சுப்போம். இந்தியால நீங்க டாக்ஸ் பே பண்றீங்க அப்படின்னா நீங்க யூஎஸ்ல இருக்கீங்க, இந்தியால இருந்து மணியை வந்து இப்போ யூஎஸ் கொண்டு போறீங்க அப்படின்னா இப்போ நீங்க யூஎஸ்ல டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு கேட்டா அந்த மணிக்கு இல்ல, ஏன்னா ஆல்ரெடி நீங்க இந்தியாவில டாக்ஸ் பே பண்ணிட்டீங்க. ஸோ அந்த டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் படி நான் ஆல்ரெடி இந்தியாவில பே பண்ணிட்டேன், அதனால நான் இங்க பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லலாம். அதர்வைஸ் நீங்க யூஎஸ்ல பே பண்ணிட்டு இந்தியால ரிலீஃப் எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி அங்க பே பண்ணிட்டேன், அதனால நான் இங்க பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு. ஸோ இதெல்லாம் நீங்க வந்து எலாபரேட்டா ஃபைனல்ல இன்டர்நேஷனல் டாக்ஸேஷன்ல படிப்பீங்க. பட் இப்போதைக்கு உங்களுக்கு இது தேவையான்னு கேட்டா டிடிஏனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் மட்டும் போதும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் யுவர் டிடிஏ. அடுத்து ஏன்னா எல்லாத்தையும் தூக்கி மைண்ட்ல போட்டுக்கிட்டா அப்புறம் முன்னாடி இருக்கிறதுல படிக்க முடியாது. உங்களுக்கு மேஜரா 5 இயர்ஸ் ஆஃப் இன்கம் தான் இம்பார்ட்டன்ட் இப்போதைக்கு. அடுத்து TDS provision will apply only if some received by non-resident or foreign companies taxable in India. Which means TDS provision வந்து எப்பதான் அப்ளிகபிள் ஆகும்? ஒரு நான் ரெசிடென்டா இருக்கணும், இல்ல ஒரு ஃபாரின் கம்பெனியா இருக்கணும். அந்த இன்கம் இந்தியாவில டாக்ஸபிள் ஆகக்கூடிய இன்கமா இருக்கணும். அது எப்போ நான் இந்தியாவில டாக்ஸபிள் ஆகக்கூடிய இன்கமா நான் கண்டுபிடிக்கிறது? செக்ஷன் 9 ஞாபகம் இருக்கா? பேசிக்ஸ் நம்ம படிச்சோம். பேசிக்ஸ்ல வந்து பின்னாடி ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் பொருத்தி பாருங்க. ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் அந்த செக்ஷன் 9 ஒன்று இருக்கும், டீம்டு டு பி ரிசீவ்ட் இன் இந்தியா. அண்ட் தென் எம்பசிக்கு ஏதாவது சேலரி பே பண்ணிருந்தோம், இல்ல கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு ஏதாவது பே பண்ணிருந்தோம் அப்படின்னா தென் அதெல்லாம் இந்தியாவுக்கு ரிலேட்டடான இன்கம் அப்படின்னு செக்ஷன் 9 நம்ம படிச்சோம் இல்லையா? ஸோ அப்படி வரக்கூடிய இன்கம்ஸ்.
ஸோ திஸ் ஆர் கவர்ட் அண்டர் 195. ஸோ உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது என்ன, 195னா நான் ரெசிடென்ட் யாராவது இருக்காரா நீங்க பாப்பீங்க. அந்த நான் ரெசிடென்ட்டுக்கு அந்த டைம்ல என்ன ரேட் இன் ஃபோர்ஸோ அந்த ரேட் இன் ஃபோர்ஸ்க்கு எத்தனை பர்சன்டேஜ் வருதோ அவ்வளோ பர்சன்டேஜ் டிடிஎஸ் குடிச்சிட்டு நீங்க கொடுத்துருவீங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் 195. அடுத்து 194 டிவிடெண்ட் ஃப்ரம் டொமஸ்டிக் கம்பெனி. இது இப்போ இல்லடா, இந்த டிடிஎஸ் இப்போ இல்ல, என்னன்னா இது எடுத்துட்டான், பட் ப்ரீவியஸா இது இருந்துச்சு. லெசன்ஸ் இப்போ வந்து டிவிடெண்டுக்கு வந்து ஷேர் ஹோல்டரை அவரே தான் டாக்ஸ் பே பண்ற மாதிரி மாத்திட்டாங்க. இது ரொம்ப ஓல்டு, பட் தெரிஞ்சுக்கங்க. என்னன்னா ரெசிடென்ட்டுக்கு அப்ளிகபிள் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 10% பிடிக்கணும் இருந்துச்சு, 5000 ரூபாய்க்கு மேல இருந்தா பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதர் தென் கேஷா இருக்கு, அதர் தென் கேஷ்னா கேஷா இல்லாம வேற மோட்ல பண்ணிருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா மோர் தென் 5000 இருந்துச்சு அப்படின்னா நீங்க 10% டிடிஎஸ் கொடுக்கணும் அப்படின்றது இருந்துச்சு. பட் இப்போ இதை எடுத்துட்டு ஷேர் ஹோல்டர்ஸ் கையில டாக்ஸபிள் சொல்லிட்டான். ஏன்னா நம்ம ஐஎஃப்ஓஎஸ் படிக்கும் போதே பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? 194O அப்ளிகபிள் ஆகாதுன்னு பார்த்தோம். கேப் லிமிட் தான் கொடுத்துருந்தான், டீம்டு டிவிடெண்ட் இதெல்லாம் நம்ம பார்த்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஸோ பட் ப்ரீவியஸா இப்படி இருந்துச்சு, 10% வந்து நீங்க டிவிடெண்ட் வந்து டாக்ஸ் பிடிக்கணும். ஐஎஃப்ஓஎஸ்ல ஏதோ ஒரு சம்பளம் கிராஸ் அப் பண்ணும், செக்யூரிட்டிஸ் கிராஸ் அப். செக்யூரிட்டிஸ்னாலே 10%, ஓகேவா, டிடிஎஸ். பட் அதுல டிவிடெண்ட் வந்து கவர் ஆகும். செக்யூரிட்டிஸ் அப்படின்னாலே 10% வந்து நீங்க டிடிஎஸ் பிடிக்கணும். பட் டிவிடெண்ட்டுக்கு அந்த ஷேர் ஹோல்டர்ஸே பே பண்ற மாதிரி வந்துருச்சு அதுக்கப்புறம். ஓகே, ஸோ திஸ் ஆர் த பர்சன்டேஜஸ். அந்த சம்மரியில மேஜர் சம்மரியில சில பர்சன்டேஜஸ். வேற என்ன உங்களுக்கு கவர் ஆகும்? ஸோ 194M என்ன நீங்க கொடுத்துருக்கான், 194M ஃபார் மிக்சர் நான் சொன்னேன் இல்லையா, இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்யூஎஃப், நாட் டிரெக்டட் டாக்ஸ் அண்டர் HCJ, சப் கான்ட்ராக்ட் இதெல்லாம், அதாவது HCJ இது மூணுத்துலயும் ஒருத்தன் வரல அப்படின்னா தென் அவன் 194M வந்துருவான். அவன் ரெசிடென்டா இருக்கணும், 5 லட்சம் 50 லட்சம் வரைக்கும் இருக்கணும், விச் மீன்ஸ் மோர் தென் 50 lakhs இருக்கணும். ஞாபகம் இருக்கா? டர்ன் ஓவர் எப்பவுமே அவ்வளவு இருக்கணும் இண்டிவிஜுவலுக்கும் HCFக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது அமௌண்ட் இருக்கு அப்படின்னா தென் இல் கம்ஸ் அண்டர் 194M. ஓகேவா? ஸோ 50 lakhs ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸம்ஷன் லெஸ் தென் 50 lakhs இருக்கு அப்படின்னா அப்ளிகபிள் ஆகாது, மோர் தென் 50 lakhs இருக்கணும். அப்படி இருந்து அவன் இதுக்கு அண்டர்ல வரல, 194Cலயோ ஹெச்லயோ ஜேலியோ அவன் வந்து டாக்ஸ் பே பண்ணல வரல அப்படின்னா தென் இல் கம்ஸ் அண்டர் 194M. ஓகேவா? அடுத்து மோஸ்ட்லி CHJ வந்துடும். அதையும் மீறி அவன் ஏதாவது எக்ஸம்ஷன் வாங்கி வச்சிருக்கான் CHJல அப்படின்னா 194M கீழே வந்துடும். ஓகேவா? ஏன்னா 50 lakhs கிரைட்டீரியா கொடுத்துருக்கான் இல்லையா, அதனால நான் சொல்றேன். நெக்ஸ்ட் சில நோட்ஸ் கொடுத்துருக்கான். TDS under section 194M will be at the time of payment at credit whichever is earlier. இதெல்லாம் நார்மல் பாயிண்ட்ஸ், வேற எதுவும் உங்களுக்கு தேவைப்படும். நாட் obtained TAN which is required under section. ஓகே, TAN வந்து அப்ளிகபிள் இல்லை. TANன்றது வந்து டாக்ஸ் ஆத்தென்டிகேஷன் நம்பர். ஓகே, டாக்ஸ் ஆத்தென்டிகேஷன் நம்பர். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் காம்படிட்டிவ் ஃபீஸ் வில் நாட் அப்ளை கவர்ட் அண்டர் செக்ஷன் 194J ராயல்டி நான் காம்படிட்டிவ் அண்ட் தென் ஃபீஸ் ஃபார் டெக்னிக்கல் சர்வீஸ். இதுக்கு எல்லாத்துலேயும் அவன் வரல அப்படின்னா தென் 194M இஸ் அப்ளிகபிள். எனக்கு இவ்வளோ பெருசாலாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். எனக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா 194M 50 lakhs மேலே தாண்டிடுச்சு அப்படின்னா 5%, எனக்கு அது போதும். ஓகேவா? 194M 50 lakhs தாண்டிடுச்சு அப்படின்னா 5%. இவ்வளவுதான் உங்க நோட்ஸே இருக்கணும். உங்க நோட்ஸே வந்து ஒரு செக்ஷனுக்கும் இப்படிதான் இருக்கணும். உள்ள உட்காந்து தேடி ஃபுல்லாலாம் பாத்தீங்கன்னா டிடிஎஸ் உங்களை குழப்பி விட்டுருவோம். அடிச்சு சொல்றேன், அனுபவத்துல சொல்றேன். ஏன்னா ஒரு நாள் உட்காந்து சரி இந்த டிடிஎஸ் வந்து பக்காவா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2 நாள் உட்காந்து எழுதுனேன். கைப்பட டிடிஎஸ் புக்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி எழுதுனேன் இந்த பிடிஎஃப் ரெடி பண்றதுக்காண்டி. ஃபர்ஸ்ட் பேட்ச் கிளாஸ் எடுக்கும்போது எழுதுன போயிட்டே இருக்கு. 3வது நாள் பாக்குறேன் ஃபர்ஸ்ட் நாள் என்ன எழுதுனது மறந்து போச்சு. சரி இதை திரும்ப படிச்சா ஞாபகம் வரும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி திரும்ப படிக்கிறேன். அது ஒரு 2 நாளைக்கு ஞாபகம் இருக்கு, 3வது நாள் மறந்துடுறேன். ஏன்னா டிடிஎஸ் வந்து எது எங்க இருக்கு, எதுக்கு எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்றது ரொம்ப குழம்பிருச்சு. அப்போ நான் கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து பார்த்தேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது அவன் மோஸ்ட்லி கேட்கிற ஏரியா இந்த ஹைஜாக், HIJ, அதை விட்டா இந்த M. ஸோ இந்த மாதிரி ஏரியால தான் மோஸ்ட்லி கேட்கறான். அவன் எப்படி கேட்கறான் கொஸ்டின்னா, எவ்வளவு லிமிட்டுக்கு மேல தாண்டினா, அதாவது த்ரெஷோல்ட் லிமிட் எவ்வளவு தாண்டினா எத்தனை பெர்சன்டேஜ் குடிக்கணும், அதர்வைஸ் இந்த மாதிரி கேட்கறான். டிடிஎஸ் அப்ளிகபிளா இல்லையா அப்படி சூஸ் த ஃபாலோயிங்ஸ்ல அந்த மாதிரி கேட்கறான். இல்லைன்னா ஒரு 7 மார்க்ஸ் கொடுத்துட்டு ஒரு நேம் அந்த மாதிரி பேர் கொடுத்துட்டு இதுக்கு டிடிஎஸ் அப்ளிகபிள் ஆகுமா, அப்படி ஆனா எத்தனை பர்சன்டேஜ் என்ன த்ரெஷோல்ட் லிமிட்டுக்கு, இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் அவன் டிசைன் பண்றான். ஸோ இதை நான் செக் பண்ணிட்டேன். செக் பண்ணதுனால இது உள்ள நம்ம இவ்வளவு டெப்தா இறங்கணுமா அப்படின்னு எனக்கு தேவைப்படல. ஏன்னா ஒரு 5 மார்க்ஸ் வருது டிடிஎஸ். அப்கோர்ஸ் ஐ அக்ரி, அட்லீஸ்ட் ஒரு 2 மார்க்ஸ் டிடிஎஸ்ல கண்டிப்பா இருக்கும். ஆனா எனக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போகும் எனக்கு இப்படிதான் தோணுச்சு. ஸோ அப்போ நான் டிசைட் பண்ணேன் என்னோட நோட்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும்.
ஸோ அதோட செக்ஷனு, அந்த செக்ஷனுக்கான த்ரெஷோல்ட் லிமிட், அந்த த்ரெஷோல்ட் லிமிட்கான பர்சன்டேஜ் முடிஞ்சு போச்சு. இது 3 மட்டும் எழுதினாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த டிடிஎஸ் சம்மரி வந்து டிசைன் பண்ணது. நான் எழுதி போட்ட சம்மரி. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்களும் படிச்சுக்கோங்க. அடுத்து 192 சேலரி, இது உங்களுக்கே தெரியும், ஆஸ் பர் ஸ்லாப் ரேட். ஓகேவா? மற்றபடி வேற எதுவும் இல்லை. இதெல்லாம் அப்ளிகபிள் ஆகும். அதே மாதிரி 89 டிடக்ஷன் அப்ளிகபிள் ஆகும். கூட என்னெல்லாம் ஆட் பண்ணும் அப்படின்றத காமன் பாயிண்டா கொடுத்துருப்போம். ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணினாலே போதும். வேற என்ன உங்களுக்கு? ஆர்பிஎஃப், ரெகனைஸ் ப்ராவிடன்ட் ஃபண்ட்ல பேலன்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா, அக்குமுலேட்டட் பேலன்ஸ் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா, பேன் சப்மிட் பண்ணல அப்படின்னா 10%, சாரி நார்மலா 10%. இன்கேஸ் நீங்க பேன் சப்மிட் பண்ணாம விட்டீங்க அப்படின்னா எம்எம்ஆர் ரேட். எம்எம்ஆர் ரேட் நம்ம பார்த்தோம் இல்லையா, 44.744, ஐ திங்க் 42 கரெக்டா பர்சன்டேஜ். அதாவது 30 பிளஸ் 37% பிளஸ் 4%. ஸோ இதுதான் உங்களுக்கான எம்எம்ஆர் ரேட். பேன் நீங்க ஃபர்னிஷ் பண்ணாம விட்டீங்க அப்படின்னா, ஓகேவா? ஆர்பிஎஃப் பேமெண்ட் ஏதாவது வித்ட்ரா பண்ணீங்கன்னா டிடிஎஸ் கொடுப்பாங்க, 10% டிடிஎஸ் கொடுப்பாங்க. இன்கேஸ் நீங்க வந்து பேனை கொடுக்காம விட்டீங்கன்னா மேக்ஸிமம் மார்ஜின் ரேட்ல அப்ளிகபிள் ஆயிடும். ஸோ இதுக்கும் 50,000 ரூபாய் லிமிட்டை தாண்டி இருக்கணும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் 5 வருஷம் மோர் தென் 5 இயர்ஸ் இருக்கணும். ஸோ மோர் தென் 5 இயர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நோ டிடிஎஸ் அப்படின்ற சில கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்போம் இந்த எக்ஸ்டென்ஷன்ல. இதெல்லாம் நீங்க கோ த்ரூ பண்ணாலே போதும். ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. அடுத்து ஐபே ரெண்ட், அது நான் அங்க சொல்லி கொடுத்த மாதிரி தான். விச் மீன்ஸ் பிளான்ட் அண்ட் மிஷினரி இருக்குன்னா 2%, அதர் தன் பிளான்ட் அண்ட் மிஷினரி இருக்கு அப்படின்னா 10%. அதாவது லேண்ட் அண்ட் பில்டிங், லேண்ட் அண்ட் பில்டிங்க்கு 10%, பிளான்ட் அண்ட் மிஷினரி இருந்துச்சுன்னா 2%. ஐ பே ரெண்ட் ஃபார் பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஐ பே ரெண்ட் ஃபார் லேண்ட் அண்ட் பில்டிங். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கடா, இந்த 2% 10% எங்கேயாவது உங்களுக்கு 2 மார்க்ஸ்ல கேட்க சான்சஸ் உண்டு. அதே மாதிரி மோர் தென் 2,40,000 இருந்தால் தான் அப்ளிகபிள். லெஸ் தென் 2,40,000 இருக்கு ரெண்ட் அப்படின்னா நாட் அப்ளிகபிள். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் 194 ஐ பே ரெண்ட். இது நம்ம சம்மரியில் எழுதி போட்டதுனால அப்படியே கோ த்ரூ பண்றேன். நீங்களும் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கலாம். 2,40,000 ரூபாய்க்கு மேல உங்க நோட்ஸ் எப்படி எழுதணும் அப்படின்னா 194 மோர் தென் 2,40,000 ரெண்டா பிரிவு. பிளான்ட் அண்ட் மிஷினரி, லேண்ட் அண்ட் பில்டிங். பிளான்ட் அண்ட் மிஷினரியா இருந்தா 2%, லேண்ட் அண்ட் பில்டிங் இருந்தா 10%. இவ்வளவுதான்டா நோட்ஸ். இதுக்கு மேல நீங்க ஒண்ணு எடுக்க வேண்டாம். ஸோ இப்படிதான் சின்னதா ஒரு செக்ஷன் போட்டு என்ன நோட்ஸ், அதுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட் புரிஞ்சுச்சா? அப்புறம் 194C பார்த்துட்டோம். ஸோ திஸ் ஆர் இந்த பிடிஎஃப்ல இருக்க டிடிஎஸ் மட்டும் நீங்க கரெக்டா படிச்சுட்டு போனீங்க அப்படின்னாலே யூ ஸ்கோர் அ மார்க். அட்லீஸ்ட் யுவர் கெட் அப்ரோச்சிங், உங்களுக்கு அப்ரோச் பண்ற அளவுக்காச்சு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ இதுல இருக்க பிடிஎஃப்ல இருக்க அந்த டிடிஎஸ் பார்த்துக்கோங்க. பிளஸ் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இந்த சம்மரியை ஒரு கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ திஸ் ஆர் த திங்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் டு யூ. ஓகேவா? திரும்ப திரும்ப படிச்சு பார்த்துக்கிட்டீங்கன்னா மெமரைஸ் ஆயிடும். ஓகே. ஸோ அப் டு திஸ் யூ ஆர் கம்ப்ளீட்டட் டிடிஎஸ். ஸோ டிடியும் பார்த்தீங்கன்னா ஓவரால் கம்ப்ளீட் ஆயிடுச்சு உங்களுக்கு. டிடி என்னென்ன பார்த்தோம்? ஸ்டார்டிங்ல இருந்து எடுப்போமா? ஸோ பேசிக்ஸ் பார்த்தோம். கேபிட்டல் ரெவன்யூ, அதாவது கேபிட்டல் ரெசிப்ட், ரெவன்யூ ரெசிப்டை வந்து நம்ம எப்படி வந்து டாக்ஸபிள் பண்றது, டாக்ஸ் ஆக்ட்ல சொல்லாம கேபிட்டல் எதுவும் கை வைக்க கூடாது, ரெவன்யூ டாக்ஸ் ஆக்ட் சொல்லாம எக்ஸாம் பண்ணக்கூடாது. ஞாபகம் இருக்கா? இதுல எல்லாம் நிறைய டைம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ பேசிக் கான்செப்ட் பார்த்தோம். ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் பார்த்தோம். அக்ரிகல்ச்சர் இன்கம். இந்த 4th சாப்டர் அப்படியே ஸ்கிப் பண்ணுங்க, ஏன்னா இது எல்லாமே இதுல வந்துடும் நான் சொன்னேன். ஏன்னா இது எல்லாமே செக்ஷன் 10 ஆன ரெஃபரன்ஸ். இப்போ நீங்க இப்போ போயிட்டு இதை கோ த்ரூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு எங்கெங்க என்னென்ன கொடுத்தீங்கன்னு தெரிஞ்சிடும் செக்ஷன் 10 பத்தி. ஓகேவா? ஸோ 5 எக்ஸ் ஆஃப் இன்கம் பார்த்தோம். அதுல இவன் 2 பேர் தான் என்னது, பைத்தான் ஃபவுண்டர். கேபிட்டல் கெயினும் பிஜிபிபியும் கரெக்டா? ஸோ இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் முடிச்சாச்சு. கிளப்பிங் பார்த்தோம். செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட், டிடக்ஷன்ஸ், இண்டிவிஜுவலுக்கு வேற எப்படி டாக்ஸ் பண்றது, அட்வான்ஸ் டாக்ஸ், டிடிஎஸ், டிசிஎஸ். ஸோ இது 3 நான் உங்களை படிக்க சொல்லியிருக்கேன். கரெக்டா? ஸோ அப் டு திஸ் வி ஆர் கம்ப்ளீட்டட் டிடி. ஸோ இப்போ என்ன ஆச்சு, நான் சொன்ன மாதிரி நான் பின்னாடியே அலைஞ்சு திரிச்சேன் பேசிக்ஸ்ல. யாரை கரெக்ட் பண்றதுக்காக? டைரக்ட் டாக்ஸை கரெக்ட் பண்றதுக்காக. ஸோ பின்னாடி அலைஞ்சி திரிஞ்சு எப்படியோ பேசி முடிச்சு என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்துல என்னோட லவ்வ சொல்லியாச்சு. அடுத்து என்னென்னலாம் கொடுக்கணுமோ, டைரி மில்க், சாக்லேட்டு, டெடி பேரு எல்லாத்தையும் கொடுத்து என்னென்ன டிரெக்ஷன் வாங்கணும் வாங்கக்கூடாது எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஃபேமிலி கிட்ட போய் பேசிட்டேன், எல்லாத்தையும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு ஃபேமிலி இப்போ லீட் பண்ண போறேன். இப்போ என் ஃபேமிலி லீட் பண்ண போறேன். விச் மீன்ஸ் எனக்குன்னு ஒரு ஃபேமிலி ஆச்சு. கிளப்பிங், மைனர் சைல்டு, மேஜர் சைல்டு, அது இதுன்னு பார்த்துட்டோம். கரெக்டா? ஸோ எனக்கு நீங்க ஒரு ஃபேமிலி கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க இன்னைக்கு ஜூன் எக்ஸாமா? ஜூன் என்ன டேட் எக்ஸாம்னு எனக்கு தெரியல. ஸோ எக்ஸாம் முடிச்சுட்டு ஒரு 2 months ஆஃப்டர் ஆகஸ்ட்ல இந்த லைஃப்ல நீங்க ஜெயிச்சீங்களா இல்லையா அப்படின்ற ரிசல்ட் உங்களுக்கு தெரிஞ்சிடும்.
அந்த லைஃப்பை நீங்க எவ்வளவு அழகா லீட் பண்ணீங்க டைரக்ட் டாக்ஸ் கூட இத்தனை மாசத்துல அப்படின்றது உங்களுக்கு ஆகஸ்ட் மாசம் தெரிஞ்சிடும். ஸோ அப்போ நீங்க இப்போ எப்படி ஃபீல் பண்ண போறீங்க அப்படின்றது உங்க கையில தான் இருக்கு இதுக்கப்புறம். ஏன்னா என் சைட்ல இருந்து லைஃபை எப்படிலாம் லீட் பண்ணுன்றதே நான் சொல்லிட்டேன் ஃபார் டைரக்ட் டாக்ஸ். இந்த வே நான் சொல்லிட்டேன், இப்படிலாம் போங்கடா, எப்படிலாம் போகணும்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த லைஃப்பை வந்து கரெக்டாக செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணி நம்ம மைண்ட் செட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு பர்ஃபெக்டா உட்காந்து வாட் எவர் த சுச்சுவேஷன், என்ன சுச்சுவேஷன் ஆனாலும் படிக்கிறது தான் என்னோட கடைசி நிலைமை. ஸோ எல்லாத்தையும் நான் அவாய்ட் பண்ணிட்டு வந்து உட்காருவேன். அந்த மாதிரி தான் என் மைண்ட் செட் இருக்கு. எல்லாத்தையும் நான் ஏற்றிக்கிறேன். ஆனா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்னோட படிப்புக்கு தான் அப்படின்னு நீங்க உட்காந்தீங்க அப்படின்னா தென் அந்த வேலை நீங்க போகும்போது டெஃபினட்டா அங்க எண்ட்ல சக்சஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கான ரிசல்ட் வந்து ஆகஸ்ட்ல தெரியும். இந்த லைஃப்ல நீங்க ஜெயிச்சிங்களா இல்லையா, இந்த லவ்ல நம்ம ஜெயிச்சோமா இல்லையா. லவ்ல ஜெயிச்சு கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டோம், பட் வாட் எவர் இட் இஸ் கடைசி காலத்துல போயிட்டு உட்காந்து பேசுறதுக்குன்னு ஒரு ஆள் இருக்கணும்ல. சோ அதுல நம்ம ஜெயிச்சோமா இல்லையா அப்படிங்கிறது ஆகஸ்ட் மந்த் தெரிஞ்சிடும். உங்களுக்கு கடைசி வரைக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் டைரக்ட் டாக்ஸ். சும்மா நினைச்சுக்காதீங்க 8 சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா மொத்த 7யும் ஒன்னா இணைக்கிறது இதுதான் டைரக்ட் டாக்ஸ் தான். ஏன்னா இதுல ப்ரொவிஷனும் இருக்கும், நான் இது ஒரு லா சப்ஜெக்ட்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதுல தேரியும் இருக்கும், சம்ஸும் இருக்கும், எல்லாமே சேர்ந்தாப்புல இருக்கும் டைரக்ட் டாக்ஸ். ஓகேவா. ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல், டஃபா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா பழகி பார்த்தா ரொம்ப சின்ன பையன் டைரக்ட் டாக்ஸ். ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க 8 சப்ஜெக்ட்ல வந்து டைரக்ட் டாக்ஸ் தான் கொஞ்சம் வந்து டஃபா இருக்கும், ஸோ அதை மட்டும் திரும்ப. ஆனா நம்ம பழகி பார்க்கணும் முதல்ல. ஸோ பழகி பார்த்து புரிஞ்சுக்கணும். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்னா இன் பிட்வீன் அஸ் வி ஹேவ் த அண்டர்ஸ்டாண்டிங் வித் புக். புக்கு கூட நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு அப்படின்னாலே வில் பிகம் அ ஃப்ரெண்ட் டு அஸ். அது ஃப்ரெண்டா மாறிடும் நம்மளுக்கு. அது நம்மளே தெரியாம வந்து நம்ம படிப்போம், அது கூட வந்து பிளே பண்ற மாதிரி இருக்கும் நம்மளுக்கே. ஓஹோ இதுதானா இதுதானான்னு ஒரு மாதிரி ஆச்சரியமா பார்க்க வைக்கும் நம்மள. சரி இந்த இடத்துல சின்னதா ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேனே அப்படின்ற மாதிரி சாரி கேட்க வைக்கும். சரி ஓகே நான் தான் தப்பு பண்ணேன் மன்னிச்சிரு, விட்டு கொடுத்து போக வைக்கும். ஸோ நிறைய சொல்லி கொடுப்போம், புக்கு கூட பழகுங்க. அது நிறைய சொல்லி கொடுக்கும், அதை நம்ம லைஃப்லயே இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கறதுக்கு டைரக்ட் டாக்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக் உங்களுக்கு. ஓகேவா. ஸோ புக்கு கூட பழகுங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நான் திரும்ப திரும்ப அதான் சொல்றேன், டெய்லி 1 hour ஒதுக்கணும். எல்லா ரிவிஷனும் போக டைரக்ட் டாக்ஸுக்கு டெய்லி 1 hour அப் டு யுவர் எக்ஸாம். அது வரைக்கும் டைரக்ட் டாக்ஸுக்கு நீங்க 1 hour ஒதுக்கணும். ஓகேவா. ஸோ அப்படி இருந்தீங்க அப்படின்னா வில் டெஃபினெட்லி அச்சீவ். ஸோ இப்போ இதுல என்னென்னலாம் படிக்கலாம் அப்படின்னா, நான் முதல்ல இருந்து சொன்ன மாதிரியே இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். நீங்க எப்படி சூஸ் பண்றீங்களோ அது உங்க சாய்ஸ். டெஃபினட்டா இது 3 படிச்சாகணும். ரைட். எனி 3 ஹெட்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் 2. இந்த 2ல எனி ஒன் உங்க சாய்ஸ். பட் இந்த எனி ஒன்ல நான் உங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் வேணா கொடுப்பேன். பிஜிபிபி உங்களுக்கு லைஃப்கே தேவைப்படும், கேபிட்டல் கெயின் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தேவைப்படும். இது ரெண்டுத்துல நீங்க என்ன சூஸ் பண்றீங்களோ உங்க விருப்பம். லைஃப்காக சூஸ் பண்றீங்களா இல்ல எக்ஸாம்காக சூஸ் பண்றீங்களான்னு உங்களோட டெசிஷன். பிஜிபிபி கேபிட்டல் கெயின் தான் கஷ்டம். ஓகேவா. ஸோ அதுல எனி ஒன். ஆனா தரவா இருக்கணும், படிக்கிறதுல 100% தரவா இருக்கணும். ஓகேவா. ஸோ இதுல கிளப்பிங் டெஃபினட்டா செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும். டிடக்ஷன்ஸ் அண்ட் தென் அவ்வளவுதான். டிடிஎஸ் பிடிஎஸ்ல ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்தே உங்களுக்கு ஒரு 5 மார்க்ஸ் தான் கிடைக்கும். இது எல்லாமே சேர்த்து உங்களோட விருப்பம், ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கிறது. இதுல இந்த 2 சாப்டர் இம்பார்ட்டன்ட். ஓகேவா. ஸோ இப்போ இதுல நீங்க எது எதெல்லாம் சூஸ் பண்றீங்களோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம்ப்பா, உங்களோட டிசிஷன்ஸ் தான். ஓகேவா. ஸோ 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம்ல எனி 3 அப்பார்ட் ஃப்ரம் தட் 2. அதுல வந்து ஒன்று பிஜிபி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப்கே யூஸ்ஃபுல் ஆகும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கேபிட்டல் கெயின் டெஃபினட்டா கேபிட்டல் கெயின் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நல்லாவே யூஸ் ஆகும். ஓகேவா. ஸோ மேல இருக்க 3 சாப்டர்ஸ் பேசிக்ஸ், அது நம்ம நிறைய டைம் உங்களுக்கு ரிவிஷன் கொடுத்துட்டோம். ஸோ இதுல வந்து நீங்க எதை சூஸ் பண்றீங்களோ சூஸ் பண்ணதுல 100% இருங்க. ஓகேவா. 100% படிச்சீங்கன்னா போதும். இது நான் எக்ஸாம் கிட்ட தான் சொல்லியிருக்கணும், பட் பிஃபோராவே சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு நிறைய டைம் இருக்கு. இருக்கிற டைம்ல பேலன்ஸ் இருக்க சப்ஜெக்ட்ஸும் படிச்சு கம்ப்ளீட் பண்ணுங்க, பேலன்ஸ் இருக்க சாப்டர்ஸும். ஓகேவா. ஓகேடா. ஸோ டிடி முடிஞ்சா கோ த்ரூ பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா எனக்கு வந்து சேட்ல கூட போடுங்க, வாட்ஸ்அப்ல வந்து போட்டோ எடுத்து போட்டு இந்த டவுட் அப்படின்னு சில பேர் இப்போ கேட்டுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா அந்த போட்டோ எடுத்து போட்டு ஆனா இந்த இடத்துல இந்த டவுட் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா நான் எப்போ வந்து பாக்குறேன் ஃப்ரீயா இருக்கும் டைம்ல இந்த ஈவினிங் டைம்லாம் பார்த்தேன்னா நான் உங்களுக்கு அது வாய்ஸ் நோட் போட்டு விட்டுறேன். இன்னொரு ஒரு விஷயம், நீங்க படிக்கும் போது சில டவுட்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து வாய்ஸ் நோட்டா போட சொல்லுங்க. வாட்ஸ்அப்ல வாய்ஸ் நோட்டா போட்டு சொல்லுங்க உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ். மேபி நீங்க குரூப் ஸ்டடி பண்ணும்போது என்னன்னா எக்ஸாம் டைம் அப்போ அந்த வாய்ஸ் நோட்டை கேட்டா மட்டும் போதும். அந்த வாய்ஸ் நோட்டை கேட்டீங்கனாலே இந்த டவுட்டுக்கு இதான் ஆன்சர், இந்த டவுட்டுக்கு இதான் ஆன்சர் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வரும். அதை டைப் பண்ணி வச்சுக்கிறத விட வாய்ஸ் நோட்டா போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் கிட்ட அந்த வாய்ஸ் நோட்டை எடுத்து கேட்டீங்கனாலே அந்த டவுட்ஸ் வந்து கிளியர் ஆயிடும். ஓகேவா. ஸோ இது ஒரு டெக்னிக், இதை யூஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்ல. ஓகே சரிடா. ஒரு 5 minutes பிரேக் போயிட்டு ஐடிடி போவோம்.
ஐடிடி ஓகே. என்னாலையும் கொஞ்சம் மூச்சு வாங்குது. யார் யார் இருக்கா உள்ள? பாலா, கணேஷ். ஏதாவது ஆக்டிவிட்டி ஏதாவது சொல்லணும், இந்த 5 minutes எதுக்காவது யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது சொல்லணும் அப்படின்னா, இல்லை எதனா பாட்டு பாடுற மாதிரி சம்திங் ஏதாவது இருக்கா? நீங்க பண்ணுங்கண்ணா, நீங்க பேசுங்க. கமான். நான் என்னடா பண்ணணும்? இல்ல நானே சொல்லிட்டு என்னையே பண்ண வேற யாராவது உள்ள ஏதாவது பேசணும், இல்ல ஏதாவது ரிலேட்டடா வேற ஏதாவது கேட்கணும், இல்ல ஏதாவது சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்க. ஒரு 5 minutes நம்ம ஏதாவது பேசுவோம். ஏன்னா இப்பதான் முடிஞ்சிருக்கு. பயமா இருக்குடா, அவ்வளவுதான். வேற எதுவும் இல்ல. பயமா இருக்கா? சரி சரி, ஆமாண்ணா. பயப்படாத. அது அப்படிதான் இருக்கும். நோட்ஸ் மட்டும் கொஞ்சம் கரெக்டா எழுதுங்க. இப்போ அதாவது சில சமயம் எஃப்ஏ இல்ல டிடி கொஞ்சம் இப்படி பார்க்கும்போது மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் எஃப்எம் ரெண்டும் சேர்ந்து வர மாதிரி இருக்கு. ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன ஹரி? ரெண்டுமே சேர்த்து வச்சா கூட ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்குடா. ரெண்டுத்தையும் சேர்த்து வைக்கும் போது டைரக்ட் டாக்ஸ் ஜாஸ்தியா இருக்குங்களா? ஆமாண்ணா, அது அப்படிதான் இருக்கும். அது எப்படின்னா, அது எப்படி நம்ம ரெடியூஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோட்ஸ் எழுதணும். நிறைய நோட்ஸ் எழுதணும். இப்ப நீங்க பாக்குற பிபிடி பிடிஎஃப் எல்லாமே என்னோட நோட் தான். நான் எழுதுற நோட்டை தான் அப்படியே பிபிடி பிடிஎஃபா கன்வெர்ட் பண்ணேன். ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல ஃபெயில் ஆயிட்டேன். செகண்ட் அட்டெம்ப்ட் எழுதும் போது ஃபர்ஸ்ட் பேட்ச் கிளாஸ் எடுக்கிறேன். எந்த தைரியத்துல டிடி சூஸ் பண்ண எனக்கு தெரியல. பட் ஆனா அங்க சூஸ் பண்ணும் போதுதான் எல்லாத்தையுமே பிடிஎஃபா போட்டேன். கிட்டத்தட்ட நைட்டு தினமும் வந்து 4 o'clock ஆகும். ஒரு 3 hours தான் தூக்கம் எனக்கு. டிடி படிக்கும் போது சொல்றேன். அடுத்த அட்டெம்ப்ட் நான் படிக்கும்போது இப்படிதான் இருந்துச்சு டிடி எனக்கு. எக்ஸாமுக்கு இன்னும் எனக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு அக்டோபர் மந்த், செப்டம்பர் ரிசல்ட் வந்துச்சு. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாசமும் நான் கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் தான் தூங்கியிருப்பேன். ஒரு குரூப் தான் எழுதணும். டிடி ஃபெயில் ஆனதுனால அதுலயும் 3 பேப்பர் தான். என்னன்னா லா, டிடி, காஸ்ட் அக்கௌண்டிங். அதுக்கே நான் 6 மணி நேரம் தான் தூங்கினேன் பர் டேக்கு. அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா டிடி வந்து அப்படி எடுத்துக்கும். பட் யூ ஹேவ் டு அட்ஜஸ்ட். அந்த டைம் மேனேஜ்மெண்ட் நீங்க பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு, எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டு, கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும். பயம்படுத்தல நான் இப்போ, பயப்பட வேண்டாம். இதெல்லாம் நார்மல்னு நான் சொல்றேன். ஏன்னா நானும் இதை பண்ணிருக்கேன் இல்லையா? ஸோ இது நார்மல். என்னடா பதிலே காணோம், பயன்படுத்துறேனா? பயம் இல்லடா, இது நார்மல்டா. புரியுதுண்ணா, ஆனாலும் பக்கு பக்குன்னு இருக்கு. அது வந்து லாஸ்ட் டைம் வந்து எங்களுக்கு ஒரு ஃபயர் வந்துச்சுன்னா ஒரு இந்த ஒரு 60 to 50 days இருக்கும்போது, கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 30 days இருக்கும்போது எனக்கு ஒரு ஃபயர் வந்தது. அது வந்து எப்படின்னா ஃபயருங்கிறது ஒரு பயம் வந்தது. ஐயோ என்னடா பண்ண போறோம். பயத்திலே படிக்க ஆரம்பிச்சிட்டு இருப்பீங்க. இப்ப என்னன்னா அந்த ஃபயர் வந்தாலும் டிடி வந்து தம்பி நான் இங்க இருக்கேன் தெரியுதா, பயிருன்னு சுத்திட்டு இருக்கேன் அப்படிங்குது. அது அப்படிதான் இப்போ நடத்தும் போது டிடி வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆஹா என்ன அருமையா இருக்கு அடடா அப்படின்ற மாதிரி உட்காந்து பாத்துக்கிட்டு இருப்பீங்க. இதெல்லவா கிளாஸ், இதெல்லவா டிடி அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். இப்ப திருப்பி போட்டோம்னா 44AA என்ன, 44AB என்னன்னு கேட்டாலே நம்மளுக்கு வந்து அப்படியா, அப்படி ஒண்ணு இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனாலதான் அதை ரிப்பீட் பண்ணிக்கங்கடா நான் சொல்லிட்டு இருந்தேன். பட் ஓகே, ஏபிசிடி மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. அதுக்குள்ள என்ன வரும்னே தெரியல. ஏபிசிடியே ஏஏ பிபி தான் படிக்கிறோம். அது அப்படிதான் திரும்ப திரும்ப படிக்கணும். நான் சொன்னது ஏபிசிடி தினமும் படிக்கணும். உட்காந்து ஏபிசிடி படிச்சுட்டு இருக்கீங்களா? டைரக்ட் டாக்ஸ் ஏபிசிடி மாதிரி படிக்கடா. நீங்க வந்து 70 days இந்த மாதிரி இருக்கீங்களா? நீங்க இப்ப என்ன பண்ணுவீங்க? உங்க பிளான் எப்படி இருக்கும்? 4 பேப்பர் எழுதணும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? 70 days இருக்கு அப்படின்னும் போது இப்ப எனக்கு 5 சப்ஜெக்ட் இருக்கு. 4 சப்ஜெக்ட் இல்ல, 5 சப்ஜெக்ட் இருக்கு. விச் மீன்ஸ் ஐடிடியோட சேர்த்து. இப்போ ஐடிடி அப்படின்னும் போது அது கொஞ்சம் ஈஸியர் சப்ஜெக்ட் தான். அதாவது அதை நான் படிக்கும் போதே, அதை நடத்தும் போதே கூட படிச்சுட்டு வந்துருவேன். ஐடிடி அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு தான் இப்போதைக்கு நான் இருப்பேன். ஏன்னா அதுக்கப்புறம் 1 month இருக்கு. ஏன்னா மேக் எனக்கு ரிவிஷனுக்கு. ஸோ இப்போ இந்த மைண்ட் செட்ல இருக்கா அப்படின்னும் போது டெஃபினட்டா இப்ப டிடி முடிஞ்சிருச்சு இல்லையா? இதுக்கப்புறம் என்னோட எல்லா ஷெடியூலுமே டிடி வந்து கண்டிப்பா இருக்கும். டிடி கண்டிப்பா இருக்கும்னா டிடிக்கு தனியா ஒரு ஷெடியூல் இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் டிடிக்கு ஒரு சில இடத்துல எல்லாம் நான் டைம் ஒதுக்கி வைப்பேன். என்னென்ன கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அட்லீஸ்ட் ஒரு 2 ரிவிஷன் டிடி போடணும்னு நான் நினைப்பேன் எக்ஸாமுக்கு பிஃபோரா. ஹோல் சிலபஸ்க்கு சொல்றேன். ஹோல் சிலபஸ் அப்படின்னும் போது இப்போ கடைசிக்கு 2 நாள் டிடிக்கு தனியா அலோகேட் பண்ணுங்க இல்லையா? அது இல்லாம 2 ரிவிஷன் நான் போட்டிருப்பேன் டிடிக்கு.
என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுதியிருப்பேன். பிடிஎஃப்ஸ் எல்லாம் பார்த்து எழுதியிருப்பேன். ஒரு ஒரு பாயிண்டா எழுதி ஒரு நோட்ஸா எழுதி ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டு அகைன் அண்ட் அகைன் மறுபடியும் பேசிக்ஸ்ல இருந்து போயிருப்பேன். ஃபர்ஸ்ட் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணிருப்பேன், பயந்துருக்க மாட்டேன். சில சம் எல்லாம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பேன். இப்போ உங்களால கொஸ்டின் பேப்பர் எடுத்து சம் அப்ரோச் பண்ண முடியுதா நான் செக் பண்ணுவேன். ஸோ செக் பண்ணிட்டு என்ன நான் சாட்டிஸ்ஃபை பண்ணுவேன். ஓகே, நான் பேசிக்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கேன், ஸ்லாப் ரேட்ல நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன், அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா ரெசிடென்சி ஸ்டேட்டஸ்ல நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில கொடுத்தா எந்த சம் வேணா போட முடியுது, அதுல நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன். இந்த மாதிரி ஒரு டாபிக்கா இருக்கிற கொஸ்டின் பேப்பர்ல செலக்டிவா ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு அதை நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து சாட்டிஸ்ஃபை பண்ணுவேன். ஓகே, நான் இந்த சாப்டர்ல ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லிட்டு இண்டெக்ஸ்ல டிக் பண்ணிட்டே வருவேன். சரி, ஓகே, நான் இதுல ஸ்ட்ராங் அப்படின்னு இண்டெக்ஸ்ல டிக் பண்ணிட்டே வருவேன். செகண்ட் ரிவிஷன் போடும்போது நான் தனித்தனியா பார்த்த எல்லாத்தையும் ஒட்டுக்கா ஒரே முறை பார்ப்பேன். பார்த்துட்டு ஓகே, ஐ எம் கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் ரிவிஷன்ல ஜஸ்ட் நான் பண்ணது எல்லாத்தையும் ஒரு ரிவைஸ் பண்ணிப்பேன். அவ்வளவுதான். இதுக்கு இடையில பிட் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, அதை நான் மேஜரா ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஏன்னா பிட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு 30 மார்க்ஸ். ஸோ அதை மேஜரா ஃபோக்கஸ் பண்ணுவேன். இப்போ இன்னும் வரவே இல்லையா? அன்னைக்கு நானும் சிவஸ்ரீ எல்லாம் பார்க்கும்போது பிட் கொஸ்டின்ஸ் டவுன்லோட் பண்ணி பார்த்தோம்ப்பா. அந்த ஆப்ஷன் போட்டு அது பார்த்தேன். அது பழசு. ஆமாண்ணா. ஓகே, மேபி அவங்க நியூ அட்டெம்ப்ட் அவங்க விடுறதுக்குள்ள எக்ஸாம் முடிஞ்சிருமா என்னன்னு எனக்கு தெரியல. பட் பழசா இருந்தாலும் ஓகே, அந்த பிட் கொஸ்டின்ஸ் டவுன்லோட் பண்ணுங்க. அதை விட பழைய பிட் கொஸ்டின்ஸ் நான் ஷேர் பண்ணி விடுறேன், அதையும் ஒர்க் அவுட் பண்ணி பாத்துக்கோங்க. ஆனா சிலது அதுல அமெண்ட் ஆயிருக்கும். இந்த டிடி பொறுத்த வரைக்கும் இது ஒரு சின்ன கடுப்புப்பா. என்னன்னா அமெண்ட் பண்ணி விட்டுட்டு ஆன்சரை மாத்தி விட்டுருவானுங்க. அதனால கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும் டிடி. இல்லைன்னா பழைய இது அந்த எம்டிபியே பாத்துக்கலாம். ஏன்னா அதர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பழைய எம்டிபி கூட நம்மளுக்கு போதுமானதா இருக்கும். இந்த டிடி ஐடிடிக்கு மட்டும் தான் கொஞ்சம் லைட்டா மாறும். ஸோ அதனால அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். பட் ஆனா இப்போ உங்களுக்கு இன்னொரு மேஜர் டாஸ்க் என்னன்னா, டிடி ஐடிடி சேர்த்ததே ஒரு பெரிய டாஸ்க். அதுக்குள்ள நியூ டாக்ஸை கொண்டு வந்து சேர்த்துட்டான். ஓல்டு ரெஜிம் பிளஸ் நியூ ரெஜிம். நாங்க படிக்கும்போது ஓல்டு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நியூ வந்ததுனால அது அடிஷனலா நாங்க அப்படியே ஒரு ஃப்ளோல கத்துக்கிட்டோம். பட் உங்களுக்கு வந்து இது ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்துக்கிட்டு இன்டர்லே கொடுத்தது கொஞ்சம் கஷ்டம் தான், அக்ரி. பட் யூ வில் ட்ரை. அதை ட்ரை பண்ணி நீங்க போராடி மேல வந்தாதான் நம்ம ப்ரொஃபஷனல்ஸ். இப்போ நம்மளுக்குன்னு தனியா ஒரு ப்ரைடு இருக்கு அப்படின்னா நம்ம கஷ்டப்படுறோன்றதுக்காக தான் அந்த ப்ரைடு. இப்போ நார்மலா ஈஸியா எல்லாரும் வந்துட்டோம் அப்படின்னா பிகாம், எம்காம், எம்பிஏவே இப்போ காமன் ஆயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு தனியா தெரியணும் அப்படின்னா கஷ்டப்பட்டு தானே ஆகணும். ஸோ அந்த நேம் இருக்குல்ல, ஒரு ப்ரிஃபிக்ஸ்ல ஒரு 3 வார்த்தை ஆட் ஆகுது அப்படின்னும் போது அதுக்கான ப்ரைட் நம்ம ஃபாலோ பண்ணோம் இல்லையா, அதுக்கு சில சாக்ரிஃபைஸ் பண்றது ஒர்த்து தான். எதுக்கோ போயிட்டு நம்ம என்னென்னமோ பண்றோம், ஒர்த்தே இல்லாத விஷயத்துக்குலாம் சில டைம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். நீங்க திருப்பி பாருங்களேன், லைஃப்பை திருப்பி பார்க்கும்போது தேவையில்லாத சில விஷயத்துக்குலாம் நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்போம். அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒர்த்தான சில விஷயங்கள் இருக்கு, லைஃப் லாங் வரக்கூடிய சில விஷயம் இருக்கு. சிஎம்ஏ வந்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா பாதியில கை விட்டு போவாது. மேபி மனுஷன் கூட சில டைம் வந்து மாறிடுவான். பட் ஆனா இது வந்து நீ சாகும் போதும் சரி அந்த இடத்துல ஆமா இஸ் அ காஸ்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்ற அந்த ப்ரைடோட தான் நம்ம வந்து அந்த டெத் இருக்கும். கரெக்டா? ஸோ இது லைஃப் லாங் கூட வரும் அப்படின்ற மாதிரி தான். பேர் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கங்கெல்லாம் ஒரு சிஎம்ஏ இருக்கும். உடனே ஒருத்தன் யோசி பார்ப்போம், நான் சாகர என்னோட பேனர்ல சிஎம்ஏன்னு இருக்கும்னு யோசிச்சுட்டு இருப்பான். சிரிக்கிறான் பாத்தியா? ஸோ பட் ஆனா அது ஒரு ப்ரைடு தானே நம்மளுக்கு. இட்ஸ் அ ப்ரைட். ஸோ நம்ம போகும்போது நம்மளுக்கு ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணி கொடுக்குது இல்லையா. இப்போ நாங்க போனோம் அப்படின்னா இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ இங்க கோயம்புத்தூர் வந்திருந்தேன்ல, கோயம்புத்தூர் வந்துட்டு நான் ஒரு சிஎம்ஏ மாதிரியே இல்லை அங்க. நான் போயிட்டு லாஸ்ட்ல போய் உட்காந்துருந்தேன் நான் ஆக்சுவலா. ஸோ அங்க வந்து சேர் போட்டிருந்தாங்க. இவங்களுக்கு கான்வொகேஷன் போயிருந்தப்பா, நிலா அக்கா தருண் நாளா இருந்தாங்க, அவங்க கான்வொகேஷன் போயிருந்தேன். சேர் போட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிஎம்ஏ அந்த யார் யாரெல்லாம் பெரிய ஆளுங்க செக்ரட்டரி அவங்களாம் உட்காந்துருந்தாங்க. செகண்ட் ரோல யார் யாரெல்லாம் சிஎம்ஏ முடிச்சாங்க அப்படின்னு அந்த செகண்ட் ரோல உட்காந்துருந்தாங்க. தேர்ட் ரோலயும் அதே மாதிரி தான், யார் யார் ஃபேக்கல்டிஸ் அவங்க எல்லாம் உட்காந்துருந்தாங்க. ஸோ இந்த 3 ரோ வந்து அவங்களுக்காக. அதுக்கு பின்னாடி இருக்க ரோ வந்து பாத்தீங்கன்னா கிராஜுவேட்ஸ், யார் யாரெல்லாம் கிராஜுவேட்ஸ் இருக்காங்களோ அவங்க உட்காந்துருந்தாங்க. அதுக்கு பின்னாடி பேரண்ட்ஸ் உட்காந்துருந்தாங்க. நான் என்ன பண்ண லாஸ்ட்ல போய் உட்காந்துட்டேன். நான் ஒரு சிஎம்ஏ மாதிரியே இல்லை, கேஷுவலா ட்ரெஸ் பண்ணி போயிட்டேன். ரொம்ப கேஷுவலா இருந்தேன். கேஷுவல் ட்ரெஸ் பிளஸ் சிஎம்ஏ மாதிரி நான் காமிச்சிக்கலாங்க. என்னாச்சு, பிரவீன் வந்தான். பிரவீன் வந்து நேரா போய் செகண்ட் இதுல போயிட்டு உள்ள அவன் போன உடனே அங்க சேர்மன் பாத்துட்டாரு. சேர்மன் பார்த்துட்டு அதை கோயம்புத்தூர் சேர்மன் பார்த்து கூப்பிட்டுட்டு அவனை பேச வச்சாரு. ஈஸா ஷியாமன்ட்டாரு ஃபர்ஸ்ட் அவன். அதுக்கப்புறம் பிரவீன் சொல்லிட்டு அவனை பேச வச்சுட்டு அவனுக்கு வந்து உட்காந்துட்டான். அவன் என்ன பண்ணான், சும்மா எல்லாமே என்ன ஃபோன் பண்ணி கூப்பிட்டான். ஸோ ஃபோன் பண்ணி கூப்பிட்டு என்ன பண்ணா செகண்ட் ரோல கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிட்டான். இப்போ அங்க போய் நான் உட்காந்ததுக்கு அப்புறம் நான் போயிட்டு என்ன ஒரு பட்டன் எல்லாம் போட சொன்னதுனால பட்டன் எல்லாம் போட ரொம்ப கேஷுவலா இருந்தேன். ஸோ அந்த பட்டன் எல்லாம் போட்டு அங்க போய் உட்கார்ந்தேன். பட் இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏன்னா அந்த செகண்ட் ரோல கூட்டு போய் உட்கார வச்சிச்சு இல்லையா, பின்னாடி இருந்த என்ன கூட்டு போய் செகண்ட் ரோல உட்கார வைக்குது. அதாவது எனக்கு வந்து அந்த ஒரு கட்ஸ் கொடுக்குது. செகண்ட் ரோல உட்காரலாம், உன்னால உட்கார முடியும், பிகாஸ் யுவர் சிஎம்ஏ. எனக்கு அந்த கட்ஸ் கொடுத்துச்சு இல்லையா, அது சிஎம்ஏ தான். ஸோ
எத்தனை கிராஜுவேட்ஸ் உட்காந்துருந்தாங்க, கிட்டத்தட்ட ஒரு 40-50 கிராஜுவேட்ஸ் உட்காந்துருந்தாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு 100 பேரண்ட்ஸ் உட்காந்துருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் முன்னாடி போய் நான் உட்காந்தேன். அந்த செகண்ட் ரோல நான் போய் உட்காந்தேன். ஐ ஃபீல் தட் யா அஃப்கோர்ஸ் இது எனக்கு சிஎம்ஏ தான் கொடுத்துச்சு. என் பக்கத்துல உட்காந்துருக்கீங்க சேர்மேன், செக்ரட்டரி அந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. அப்போ இது எனக்கு என்ன ப்ரைட் கொடுத்துச்சுன்னா எனக்கு சிஎம்ஏ கொடுத்துச்சு அப்படின்றது என்னால அங்க ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. பிகாஸ் ஆஃப் சிஎம்ஏ நான் அந்த ஃபீல்டு உள்ள இருக்கிற வரைக்கும் அதுக்கு வந்து நான் வந்து அஃப்கோர்ஸ் கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அது என்னை கூட்டு போகுது, முன்னோக்கி கூட்டு போகுது நம்மள ஒரு இடத்துல. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சிஎம்ஏ கொடுக்கும் டெஃபினட்டா. அப்பார்ட் ஃப்ரம் மணி இதெல்லாம் தாண்டி இஸ் கிவ் த ரெஸ்பெக்ட் இன் த சொசைட்டி. கரெக்டா? ஸோ இவ்வளவு இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்க்கும்போது ஓகே கஷ்டப்படலாம், ஒர்த்து தான், நம்ம கஷ்டப்படுறது நம்மளுக்கு ஒர்த்து தான் அப்படின்னு உங்களை ஃபீல் பண்ண வைக்கும் சில இடத்துல நம்மளை முன்னோக்கி கூட்டு போகும்போது. ஸோ இட்ஸ் ரெகனைசேஷன். நம்ம எதனா ஒரு காலேஜ் போனாலும் சரி, ஸ்கூலுக்கு போனாலும் சரி, நான் அங்கே போயிட்டு நான் ஒரு காஸ்ட் ஆடிட்டு நான் பசங்க கிட்ட சில இதெல்லாம் பேசணும், ஸோ பசங்களுக்கு நான் சில ஹெல்ப் பண்ணணும், அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னா கூட என்னால போய் பேச முடியும். என்கிட்ட லைசன்ஸ் மெம்பர்ஷிப் இருக்கும். கரெக்டா? ஸோ அதை வச்சு என்னால யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா சிஎம்ஏ தான். ஸோ இவ்வளவு விஷயங்கள் பண்ண முடியும். சின்னதா நம்ம இது இப்படி ஒரு மணி சோர்ஸா பாக்கணும். அஃப்கோர்ஸ் இட்ஸ் ஒன் டைப் ஆஃப் மணி சோர்ஸ். நம்ம நல்லா படிச்சோம் அப்படின்னா நல்லா ஏர்ன் பண்ணலாம். பட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இதை தாண்டி இன்னும் நம்மளால நிறைய பண்ண முடியும் அப்படிங்கிறது சிஎம்ஏ ஒரு ரெஸ்பெக்ட் நம்மளுக்கு, அது ஒரு ப்ரைடு. ஸோ அதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணோம், சில கண்ட்ரோல், செல்ஃப் கண்ட்ரோல் நம்ம எடுத்துக்கணும். நான் சொன்ன மாதிரி ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் படிக்கும் போது எப்படி தவம் இருங்கடா நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தவம் இருக்கிற கணக்கு தான். ஸோ பயப்படாம உட்காந்து தவம் இருந்து இருக்கிற டைமை நம்ம யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னா அசால்ட்டா முடிச்சிடலாம். ஸோ சாட்டிஸ்ஃபை யுவர் செல்ஃப். ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணுங்க, உங்களை நீங்க ஹாப்பியா வச்சுக்கோங்க படிக்கிறதுல. அப்படின்னாலே ஓகே தான். எனக்கு பயம் இருக்கணும், உங்களுக்கு பயம் வேணும் தான். ஏன்னா பயம் இருந்தா தான் நீங்க படிப்பீங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் சாட்டிஸ்ஃபை யுவர் சோல். உங்க சோலுக்கு வந்து கொஞ்சம் தீனி கொடுங்க, அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுங்க. ஓகேடா திருப்திடா இருக்குது அப்படின்னு. குரூப் 2 முடிக்கும் போது ஒரு ரிசல்ட் வரும்போது ஒரு சந்தோஷமும் ஒரு திருப்தியும் இருந்திருக்கும். மேபி குரூப் 2 யாரெல்லாம் முடிச்சிருந்தீங்களோ அவங்களுக்கு அந்த திருப்தி இருந்திருக்கும் இல்லையா? அது 2 விதமாவும் இருந்திருக்கும். அப்பாடா இதுக்கு மேல அந்த 4 புக்கை நம்ம பார்க்க வேண்டாம் அப்படின்ற திருப்தியா இருந்திருக்கும். திரும்பி பார்த்தா ஐயோ இந்த 4 புக்கை நான் முடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படின்னு திருப்பி பார்த்தா அது ஒரு சந்தோஷமா இருக்கும். அது ஆனந்த கண்ணீர்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு கண்ணீரா இருக்கும். ஸோ அதை மறுபடியும் நீங்க ஃபீல் பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு சாக்ரிஃபைஸ் யுவர் செல்ஃப் மோர். குரூப் 2 விட நீங்க அதிகமா இங்க வந்து கஷ்டப்படணும். எனக்கு அதுவே நீங்க குரூப் 2 ஃபர்ஸ்ட் குரூப் 2 எடுத்தவங்களுக்கு எல்லாம் எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. நான் உங்ககிட்ட அப்போ சொல்லல குரூப் 2 படிக்கும் போது. ஏன்னா குரூப் 2 நீங்க படிச்சுட்டு குரூப் 1 பண்ணீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் டஃபா தெரியும். அதே குரூப் 1 முடிச்சுட்டு குரூப் 2 போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சும்மா ஊறி தள்ளிட்டு போயிருக்கீங்க குரூப் 2. ஸோ அதனால எனக்கு அந்த குரூப் 2 படிக்கும்போது சொல்லணும்னு தோணுச்சு. பட் குரூப் 2வும் கொஞ்சம் டஃபா இருந்துச்சு அந்த டைம்ல. பட் அதை விட குரூப் 1 நீங்க படிச்சுட்டு அப்படி போயிருந்தீங்கன்னா அந்த மாதிரி தான். ஸோ இப்போ ஃபைனல் படிக்கும்போது எங்க கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா குரூப் 3 நீ முடிச்சினாலே ஃபைனல் முடிச்ச கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா குரூப் 3 முடிச்சாலே குரூப் 4 அசால்ட்டா கிளியர் பண்ணிடலான்ற மாதிரி. அப்போ அதே மாதிரி இன்டர்ல எடுத்தோம் அப்படின்னா குரூப் 1 கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இவள் அப்சல்யூட்லி யூ ஆர் கோயிங் டு ஃபைனல் அண்ட் கிளியர் தட் ஈஸிலி. உங்களால ஈஸியா ஃபைனல் கிளியர் பண்ண முடியும், நான் அஷூரன்ஸ் கொடுப்பேன். ஏன்னா இங்க என்ன இருக்கோ இதோட பேஸ் தான் நம்ம ஃபைனல்ல இருக்கு. ஸோ ஃபைனல் வந்து அவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது, டக்குன்னு முடிச்சிடலாம். ஏன்னா நான் இன்டர் படிக்கும் போது தனித்தனி குரூப் தான் எழுதுனேன், ஆனா ஃபைனல் போத் குரூப் எழுதி தான் கிளியர் பண்ணேன். அதனால சொல்றேன். ஓகேவா? ஒரு மைண்ட் செட் பண்றீங்களா இப்போ? கண்டிப்பா. டன்ரா. ஓகே சரி, அப்படியே ஜிஎஸ்டி உள்ள கால் எடுத்து வைக்குமா? இந்த 4 ஸ்லைட் மட்டும் முடிச்சுட்டு இன்னைக்கு கிளாஸ் நம்ம முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ பிஃபோர் தட் ஜிஎஸ்டி உள்ள போறதுக்கு முன்னாடி I will give a clarity about GST. So check பண்ணலாமா? ஸோ இப்போ ஜிஎஸ்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்கும் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 1 ஜூலை 2017 இம்ப்ளிமெண்ட் ஆச்சு ஜிஎஸ்டி. ஸோ இதுக்கு பில்லு வந்து 2016 பாஸ் ஆச்சு. ஸோ பாஸ் ஆனா 2017 வந்து அப்ளிகபிள் ஆச்சு. அது உங்களுக்கு தெரியும், பில் வந்து ஒரு வருஷத்துக்கு பீரியடா தான் வந்து பாஸ் ஆயிருக்கும் அப்படின்றது. ஸோ இது வந்து நார்மலா ஆல் ஓவர் இந்தியாக்கா அப்படின்னு கேட்டா இந்த டேட் வந்து எக்ஸப்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஏன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல 8 ஜூலை 2017 தான் இம்ப்ளிமெண்ட் ஆச்சு ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஜிஎஸ்டி பாண்ட் இன் இந்தியா. ஓகேவா? அப்போ ஜிஎஸ்டிக்கு பிஃபோரா என்னென்ன டாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜிஎஸ்டிக்கு பிஃபோரா என்ன டாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு நிமிஷம் அதுக்கு முன்னாடி நான் இதை சொல்லிடுறேன். 2016 ஆகஸ்ட்ல தான் கான்ஸ்டியூட் ஆச்சு. 2016 வந்து
கான்ஸ்டியூஷன் பண்ணாங்க. பட் பில் எப்போ ப்ரெசென்ட் பண்ணாங்க அப்படின்னா பில் ப்ரெசென்டட் இன் 2014. 2014ல பில் ப்ரெசென்ட் பண்ணிட்டாங்க ஜிஎஸ்டிக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அது லோக்சபா ராஜ்யசபா போயிட்டு அந்த 2 சபா வந்து அக்ரி பண்ணி அதுக்கப்புறம் அது பார்லிமெண்ட்ல போயிட்டு பார்லிமெண்ட்ல அது ஒரு ஆக்டா வந்து வெளியே வந்து அந்த ஆக்ட் பிரசிடென்ட் கிட்ட போய் பிரசிடென்ட் அதுக்கு சைன் பண்ணி அசன்ட் கொடுத்து அதுக்கப்புறம் அது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆனது ஃபர்ஸ்ட் ஜூலை 2017. ஓகேவா? பட் பில் பிரசன்ட் ஆனது 2014ல பில் வந்து பிரசன்ட் ஆயிருச்சு. ஓகே. ஸோ தென் ஆர்டிகல் 372 இது ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. விச் மீன்ஸ் அப்ளிகபிள் டு, அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்ளிகபிள் ஆனதுக்கு அப்புறம் ஆர்டிகல் ரிலீஸ் பண்ணாங்க. அப்ளிகபிள் டு ஹோல் கண்ட்ரி அதை சொல்ற ஆர்டிகல் தான் 372. ஓகேவா? ஸோ ஆர்டிகல் 372ல போனீங்க அப்படின்னா அப்ளிகபிள் டு ஹோல் கண்ட்ரி அப்படின்றது இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ஜிஎஸ்டி பார்னிங் ஸ்டேஜ். ஜிஎஸ்டி வந்து எப்படி பார்ன் ஆச்சு, அது எப்படி உருவாச்சு, அந்த கரு எப்படி உருவாச்சு அப்படின்றதுக்கான ஒரு சின்ன இது கதை. ஓகே. ஸோ இப்போ ஜிஎஸ்டிக்கு முன்னாடி அப்போ என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா தேர் ஆர் வேரியஸ் டாக்ஸ், வேரியஸ் இன்டைரக்ட் டாக்ஸ் இன் பாஸ்ட் தட்ஸ் பிகம் ஜிஎஸ்டி. அப்படி என்னென்ன வேரியஸா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் சேல்ஸ் டாக்ஸ் இருந்துச்சு, அடுத்து சர்வீஸ் டாக்ஸ் இருந்துச்சு, அடுத்து சென்ட்ரல் எக்ஸஸ் டியூட்டின்னு இருந்துச்சு, எக்ஸஸ் டியூட்டி, அடுத்து அடிஷனல் கஸ்டம்ஸ் டியூட்டி, தட் இஸ் கவுண்டர் வைலிங் டியூட்டி அண்ட் ஸ்பெஷல் அடிஷனல் டியூட்டி, எஸ்ஏடி சிவிடி. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்புறேன், அதுல இதுக்கான அப்ரிவேஷன்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ இது 4. அதுக்கப்புறம் வேற என்ன இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் ஸ்டேஜ்ல வேல்யூ ஆடட் டாக்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, வேட், வேல்யூ ஆடட் டாக்ஸ். அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் டாக்ஸ். அதுக்கப்புறம் வேற என்ன இருந்துச்சு பாத்தீங்கன்னா டாக்ஸ் ஆன் லாட்ரி அண்ட் கேம்பிளிங். இந்த கேம்பிளிங் லாட்ரி இதுக்கு எல்லாமே டாக்ஸ் இருந்துச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் டாக்ஸ், entertainment tax, entertainment tax, luxury tax, advertisement tax. கரெக்டா? சோ இந்த 7 டாக்ஸஸ் இருந்துச்சுப்பா. இந்த 7ல இந்த ஃபர்ஸ்ட் இருக்க 4 மட்டும் யாரு அவைல் பண்ணாங்க அப்படின்னா டாக்ஸ் லெவிட் பை. யார் கலெக்ட் பண்ணாங்க? இந்த லெவிட் அப்படின்னா கலெக்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். இந்த ஃபர்ஸ்ட் இருக்க 4 சென்ட்ரல் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணாங்க. கீழே இருக்க பேலன்ஸ் 3 யார் கலெக்ட் பண்ணாங்க அப்படின்னா டாக்ஸஸ் லெவிட் பை, அதாவது ஜிஎஸ்டிக்கு முன்னாடி இதுதான் ஹிஸ்டரி, லெவிட் பை ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ இது சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவி பண்ணாங்க, இதை ஸ்டேட் கவர்மெண்ட் லெவி பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த சென்ட்ரல் டாக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து இன்டர் ஸ்டேட் சப்ளைவா இருந்தா, இன்டர்ஸ்டேட்னா என்ன? தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் இப்ப நான் சேல் பண்றேன் அப்படின்னா சென்ட்ரல் சேல்ஸ் டாக்ஸ் லெவி பண்ணுவாங்க. ஓகேவா? சோ அதனால அது இன்டர்ஸ்டேட். சர்வீஸ் டாக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொவிஷன் ஃபார் சர்வீஸ், சர்வீஸ் ரெண்டர் பண்ணி கொடுக்குறது. ப்ரொவிஷன் ஃபார் சர்வீஸ். சர்வீஸ்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சாஃப்ட்வேர்ல ஏதோ ஒரு ஃபெயிலியர், நான் போய் கோடிங் பண்ணி அதை ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஸோ ஐம் ரெண்டரிங் சர்வீஸ். இந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணல, கூட்ஸ் சேல் பண்ணல. ஒரு ஆர்டிஸ்ட் நான் சேல் பண்றேன் அப்படின்னா அது கூட்ஸ். அதே நான் ஒரு சர்வீஸ் ரெண்டர் பண்ணிட்டேன்னா அந்த ஆர்டிஸ்ட்டை வந்து நான் வந்து ஒரு கோடிங் போட்டு அதை ரெடி பண்ணி தருவேன். ஸோ தட் இஸ் சர்வீஸ். ஸோ சர்வீஸ்க்கும் கூட்ஸ்க்குமான டிஃபரன்ஸ் உங்களுக்கு வந்து தெளிவா புரியணும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ப்ரொவிஷன் ஃபார் சர்வீஸ். அதுக்கப்புறம் சென்ட்ரல் எக்ஸஸ் டியூட்டி ஆன் மேனுஃபேக்சரிங் கூட்ஸ், ஆன் மேனுஃபேக்சரர் கூட்ஸ். ஓகேவா? அடிஷனல் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபார் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட். இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு இந்த அடிஷனல் கஸ்டம்ஸ் டியூட்டி வந்து லெவி பண்ணிட்டு இருந்தாங்க ஜிஎஸ்டிக்கு முன்னாடி. ஜிஎஸ்டிக்கு முன்னாடி இதுதான் கதை. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்து சேல்ஸ் டாக்ஸ் வரும்போது வேல்யூ ஆடட் டாக்ஸ் எப்போ வரும்? இன்ட்ராஸ்டேட் சேல்ஸ். இன்ட்ராஸ்டேட்னா என்ன? வித்தின் தமிழ்நாடு. உங்களுக்கு இன்டருக்கும் இன்ட்ராக்கும் தெளிவா புரியணும். வித்தின் தமிழ்நாடு. ஸோ திஸ் இஸ் இன்ட்ராஸ்டேட். ஸோ இன்ட்ராஸ்டேட் இருக்கும்போது வேல்யூ ஆடட் டாக்ஸ் எடுத்தான், பர்ச்சேஸ் டாக்ஸ் எடுத்தான். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஜிஎஸ்டிக்கு முன்னாடி இந்த 7 டைப்ஸ் ஆஃப் டாக்ஸ் இருந்துச்சு. இந்த 7 டைப்ஸ் ஆஃப் டாக்ஸை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எது எடுத்தானா ஃபர்ஸ்ட் 4, ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன எடுத்தாலும் லாஸ்ட் 3. இந்த லாஸ்ட் 3லயே வந்து பாத்தீங்கன்னா
இது எல்லாம் இப்ப இந்த 7ம் சேர்ந்தது தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னதுன்னா ஜிஎஸ்டி அப்படின்னு மாறிடுச்சு. இந்த 7ம் சேர்ந்தது தான். ஓகேவா? இதுக்கு அண்டர்ல இந்த லோக்கல் பாடி டாக்ஸ், விச் மீன்ஸ் இந்த முனிசிபல் டாக்ஸ் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அது. அதுக்கப்புறம் இந்த ப்ரொஃபஷனல் டாக்ஸ், இது மட்டும் இந்த ஜிஎஸ்டி கீழே வரல. நாட் கம்ஸ் அண்டர் ஜிஎஸ்டி. இது ரெண்டும் ஜிஎஸ்டி கீழே வராது. ஓகேவா? அப்போ மேல இருக்கிற இந்த 7 டைப்ஸ், ப்ரீவியஸா இத்தனை டாக்ஸ் இருந்துச்சு. அதாவது ஜிஎஸ்டி வரதுக்கு லோக்கல் பாடி டாக்ஸ் இருந்துச்சு, ப்ரொஃபஷனல் டாக்ஸ் இருந்துச்சு. ஆனா அது இப்போ ஜிஎஸ்டி கீழே அவங்க கொண்டு வரல. பட் அபார்ட் ஃப்ரம் திஸ் 7 இஸ் கம்ஸ் அண்டர் ஜிஎஸ்டி. இது எல்லாமே ஜிஎஸ்டி கீழே, அதாவது ஜிஎஸ்டிக்கு முன்னாடி இதெல்லாம் இருந்துச்சு, இதெல்லாம் ஒட்டுக்கா ஒன்னா சேர்த்து இப்போ ஜிஎஸ்டி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஜிஎஸ்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இட்ஸ் எ டுவல் கான்செப்ட். டுவல் கான்செப்ட் அப்படின்னா இது வரைக்கும் எழுதிட்டீங்களா? நான் கொஞ்சம் இருக்கிறேன், பட் ஐ ஹோப் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ ஜிஎஸ்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட்ஸ் எ டுவல் கான்செப்ட். அதாவது மாடல் ஆஃப் ஜிஎஸ்டி, டுவல் ஜிஎஸ்டி இருக்கு. டுவல் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா போத் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், தட் இஸ் சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி. இதுதான் அந்த டுவல் கான்செப்ட். ஓகேவா? தட் இஸ் டுவல் ஜிஎஸ்டி. இப்போ ஜிஎஸ்டி அப்படின்னா, ஆனா இப்போ நம்மளாம் சொந்தமா யோசிச்சோமானா ஜிஎஸ்டி வந்து ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ்ன்னு சொல்றாங்க, ஒரே நாடு ஒரே வரி அப்படின்றதால தான் ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க. இதான் மேஜர். ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுக்கு இதான் ஒரு, அது என்ன சொல்றது, மேஜர் கோட். ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் அப்படிங்கிறதா மேஜர் கோட். இது நம்மளாம் சொந்தமா யோசிச்சோமானா அப்படின்னு கேட்டா இல்ல. நம்ம இதை ஒருத்தர் கிட்ட இருந்து அடாப்ட் பண்ணோம். யாருக்கிட்ட இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரம் பிரேசில் அண்ட் கனடா. கனடா. ஓகே. ஸோ கனடாவும் பிரேசில் தான் ஃபர்ஸ்ட் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஓகேவா? அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் அப்படின்றத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த ஜிஎஸ்டின்ற கான்செப்ட் வந்து கொண்டு வந்தாங்க. நம்ம என்ன பண்ணோம்னா பிரேசில் கிட்ட இருந்தோம், கனடா கிட்ட இருந்து தான் இதை அடாப்ட் பண்ணோம். விச் மீன்ஸ் அடாப்ட் பண்ணி அதுல சில ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணோம். அதனால தான் நம்மளுக்கு அத்தனை வருஷம் எடுத்துக்கிச்சு. ஸோ 2014 இந்த பில் பிரசென்ட் பண்ணாங்க. கனடா கிட்ட இருந்தோம், பிரேசில் கிட்ட இருந்தோம், நம்ம அடாப்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி 2014 பில் பிரசென்ட் பண்ணி நம்ம நாட்டுக்கு ஏற்ற மாதிரி அதுல என்னென்னலாம் சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் நம்ம பண்ணணும் இல்லையா? ஸோ நம்ம இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா they proceed the bill in 2016 and it became applicable to whole country in 2017. ஓகேவா? ஸோ பிரேசில் கிட்ட இருந்தோம், கனடா கிட்ட இருந்தோம் நம்ம வாங்கணும். ஸோ திஸ் ஆர் த what I say basic bond stage and then before stage of GST. ஓகேவா? இதுல வந்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி இருக்கு. அதெல்லாம் போறதுக்கு முன்னாடி பிபிடில நடத்திடுறேன். சரி, இதெல்லாம் கைப்பட எழுதுங்க, அப்பதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஏன்னா பிபிடிலயும் இது இருக்கு, பட் யூ ஹாவ் டு ரைட். நானும் உங்க கூட சேர்ந்து ரைட் பண்றாங்க, அப்பதான் நீங்களும் எழுதுறீங்க இல்லையா? ஸோ இதுல வந்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி. என்னன்னா வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி, ஜிஎஸ்டினா ஒண்ணுதானா, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், அவ்வளவுதானா? இதுல என்னன்னா வேரியஸ் டைப்ஸ் இருக்கு அப்படின்னா we have number 1 CGST, number 2 SGST, number 3 IGST, number 4 UTGST, number 5 GST SIS. Okay, so these are the 5 various types of GST now prevailing in India. ஓகேவா? சிஜிஎஸ்டி அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிசீவ் பண்ண போகுது. எஸ்ஜிஎஸ்டி அப்படிங்கிறது தெரியும், ஸ்டேட் கவர்மெண்ட் ரிசீவ் பண்ண போகுது. ஐஜிஎஸ்டி அப்படிங்கிறது யார் லெவி பண்ணுவாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் லெவி பண்ணும். எந்த டைம்ல அப்படின்னா இன்டர் ஸ்டேட் சப்ளை இருக்கும்போது, இன்டர் ஸ்டேட் சப்ளை. ஓகேவா? இது ரெண்டும் வித்தின் த ஸ்டேட்குள்ள இருந்தா நடக்கும். வித்தின் த ஸ்டேட் அப்படின்னா இன்ட்ரா ஸ்டேட் சப்ளை. இன்ட்ரா ஸ்டேட் சப்ளை அப்படின்னா இப்ப தமிழ்நாட்டுக்குள்ளேயே நான் வந்து எல்லாத்தையும் வாங்குறேன், விற்கிறேன், தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லாம் பண்றேன் அப்படின்னா சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகும். இப்போ இன்கேஸ் தமிழ்நாடு டு கர்நாடகா நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா ஐஜிஎஸ்டி லெவி ஆகும். ஐஜிஎஸ்டி லெவி ஆகுது அப்படின்னா ஆனா இப்ப சென்ட்ரல் கவர்மெண்டே மொத்தம் எடுத்து பண்ணானா அப்படின்னு கேட்டா இல்ல. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுவான், கடைசியா அந்த கூட், இப்ப அந்த கூட் வந்து ஃபைனல் கன்சியூம்டு ஸ்டேட்டை கண்டுபிடிப்பான். அந்த கூட் வந்து எந்த ஸ்டேட் வந்து கன்சியூம் பண்ணிருக்கு ஃபைனலா, கர்நாடகாவா தமிழ்நாடுன்னு செக் பண்ணுவான். அந்த கன்சியூம் ஸ்டேட்டுக்கு என்ன பண்ணுவான் அப்படின்னா 50% கொடுத்துருவான். ஓகே, இந்தாங்க இது உங்களுக்கான ஜிஎஸ்டி அப்படின்ட்டு.
ஸோ 50% இவன் எடுத்துப்பான். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணும்னா ஐஜிஎஸ்டியை வாங்கிட்டு எது கன்சியூம்டு ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டுக்கு அதை பிரிச்சு கொடுத்துரும். ஓகேவா, நீங்க ஐஜிஎஸ்டி பே பண்ணீங்கன்னா. ஓகே, ஸோ தட் இஸ் யுவர் ஐஜிஎஸ்டி. யூடிஜிஎஸ்டி அப்படிங்கிறது யூனியன் டெரிட்டரி ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. யூனியன் டெரிட்டரி அப்படின்னா இந்தியாவில மொத்தம் எத்தனை யூனியன் டெரிட்டரிப்பா இருக்கு? யூனியன் டெரிட்டரி. ஸோ யூனியன் டெரிட்டரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த யூனியன் டெரிட்டரி ரெண்டா செக்ரிகேட் பண்ணிருக்கானுங்க. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் வித்தவுட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஓகே, which means ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வித்தவுட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த யூனியன் டெரிட்டரியா நாங்க ஒரு ஸ்டேட்டா தான் கன்சிடர் பண்ணுவோம் அப்படிங்கிறது தட் இஸ் கன்சிடர் ஸ்டேட் லெஜிஸ்லேஷன். யூனியன் டெரிட்டரிய இட்ஸ் கன்சிடர்ஸ் யூனியன் டெரிட்டரி ஒன்லி. அதாவது காமனா யூனியன் டெரிட்டரி அப்படின்னு எடுத்தோம்னா இந்தியாவில என்ன யூனியன் டெரிட்டரி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாண்டிச்சேரி, டெல்லி, ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக், ஜாமன் தீவு, நாகராவேலி, அண்ட் தென் லட்சதீப், அந்தமான் நிக்கோபார், சண்டிகர். இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரி சொல்லுவாங்க. சோ இப்போ அந்த யூனியன் டெரிட்டரியை என்னவா பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் தனியா பிரிச்சிருப்பாங்க, வித்தவுட் ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் தனியா பிரிச்சிருப்பாங்க. சோ இப்போ ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா இது கண்டர்ல உங்களுக்கு பாண்டிச்சேரி, பாண்டி, டெல்லி, ஜம்மு அண்ட் காஷ்மீர் இது எல்லாமே ட்ரீட்டட் லைக் ஸ்டேட் ஒன்லி. ஓகே, மொத்தம் 8 இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. லடாக் வந்து தனியா பிரிச்சதுனால எனக்கு 7. ஓகே, ஸோ இப்போ யூனியன் வித்தவுட் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா லடாக் வரும், தாமன் தியூ, தாரா, நெய்வேலி. இருங்கடா ஸ்பெல்லிங் வேற தெரியல. யூனியன் டெரிட்டரி லடாக், தார்தா அண்ட் நாகர் ஹேவேலி, தாமன் தியூ, UT of Daman Diu got merged and UT of Daman Diu got merged. ஓகே, தாரா நாகரும் தாமன் தியூவும் வந்து பாத்தீங்கன்னா merge பண்ணிட்டாங்க. தாரா DA தாமன் தியூ லடாக், தாமன் தியூ அண்ட் தாத்ரா நாகர்வேலி. ஓகே, அதுக்கப்புறம் லட்சதீப், அந்தமான் அண்ட் நிக்கோபார், அதுக்கப்புறம் சண்டிகர். ஓகே, so these are the what I say state legislation under. இப்போ இதை நான் எதுக்கு வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் வித்தவுட் ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் பிரிச்சேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க இதை எடுத்துக்கோங்களேன், ஜம்மு அண்ட் காஷ்மீரும் லடாக்கும் எடுங்களேன், ரெண்டுமே ஒரே இடத்துல தான் இருக்கு. லடாக் எங்க இருக்கு? ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தான் இருக்கு. பட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் என்ன அண்டர்ல வருது? ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் அண்டர்ல வருது. லடாக் எதுக்கு அண்டர்ல வருது? வித்தவுட் ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் அண்டர்ல வருது. ஆனா இப்போ இது ரெண்டுமே ஒரே ஸ்டேட்னா அப்போ இன்ட்ரா ஸ்டேட் சப்ளை தானே இது அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரலாம். பட் இது என்னது? இன்டர் ஸ்டேட் சப்ளை. இது இன்டர் ஸ்டேட் சப்ளை. என்ன காரணம் அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டேட் லெஜிஸ்லேஷன், லடாக் வந்து வித்தவுட் ஸ்டேட் லெஜிஸ்லேஷன். ஸோ அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இது இன்டர் ஸ்டேட் சப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க, இன்ட்ரா ஸ்டேட் சப்ளை பதிலா. அதாவது நீங்க சப்ளை எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் அண்டர்ல வந்தா வித்தின் த ஸ்டேட்டா இல்ல யூனியன் டெரிட்டரியா, யூடிஜிஎஸ்டி வருமா இல்ல ஐஜிஎஸ்டி வருமா நீங்க செக் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன், தமிழ்நாட்டுக்கும் பாண்டிச்சேரிக்கும் நீங்க இப்போ சப்ளை பண்றீங்க அப்படின்னா ஐஜிஎஸ்டி லெவி ஆகும். ஓகே, இன்கேஸ் தமிழ்நாட்டுக்கும் லடாக்குக்கும் பண்றேன், லடாக் வச்சுக்கோம், லடாக்குக்கு பண்றேன் அப்படின்னா யூடிஜிஎஸ்டி வரும். இப்ப புரிஞ்சுதா? ஏன் பாண்டியும் வந்து யூனியன் டெரிட்டரி தானே, யூடிஜிஎஸ்டி ஏன் வரலாங்க, ஐஜிஎஸ்டி ஏன் வருது? பிகாஸ் இட்ஸ் கம்ஸ் அண்டர் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ், ஸ்டேட் டு ஸ்டேட், அதனால யூடிஜிஎஸ்டி வராது. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? சோ தட்ஸ் வை தே ஆர் செக்ரிகேட்டிங் யூனியன் டெரிட்டரி டு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் வித்வுட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ். இப்ப புரிஞ்சுதா ஸ்டேட் அண்ட் வித்வுட் ஸ்டேட் எதுக்காகன்னு? நீங்க இப்ப கொடுத்தது மட்டும்தான் அந்த வித்தவுட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் இருக்காங்க.
ஆமா, வித்தவுட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் நான் எழுதி இருக்கிறது மட்டும் தான் இருக்கு. மொத்தமாவே 8 தான் இருக்குன்னு நினைக்கிறேன் யூனியன் டெரிட்டரி. 8ஆ 7ஆ நம்ம இந்தியால? 7 இருக்குங்களா? யூனியன் டெரிட்டரி 7 தானே, அந்த 7 தான் நான் எழுதியிருக்கேன். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் மட்டும் ஞாபகம் வச்சா போதும், மீதி எல்லாம் வித்தவுட் ஸ்டேட் மீதி லெஜிஸ்லேஷன். எல்லாம் நான் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ். 7 தான். ஸோ அந்த 7 தான் நான் இங்க எழுதியிருக்கேன். அதாவது அதுல 3 வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் அண்டர்ல வந்துச்சு, விச் மீன்ஸ் பாண்டி, டெல்லி, ஜம்மு அண்ட் காஷ்மீர். அபார்ட் ஃப்ரம் தட் எல்லாமே வித்தவுட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் வந்துச்சு. ஓகேவா? ஓகே. சோ இப்போ இந்த இன்டர் ஸ்டேட் இன்ட்ரா ஸ்டேட் கண்டுபிடிக்கிறதுக்காகவும் பிளஸ் ஐஜிஎஸ்டி வருமா யூடிஜிஎஸ்டி வருமா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம இதை செக்ரிகேட் பண்ணோம். அப்படி இருக்கும்போது செக்ஷன் 8ம் செக்ஷன் 7ம் என்ன பண்ணுது அப்படின்னா டீல்ஸ் வித் இந்த 2 செக்ஷன் தான் டீல் பண்ணுது. எதை? இன்ட்ரா ஸ்டேட் சப்ளைவா இன்டர் ஸ்டேட் சப்ளைவா? இன்ட்ரா ஸ்டேட் அண்ட் இன்டர் ஸ்டேட். ஓகேவா? சோ இந்த 2 செக்ஷன் தான் அதை டீல் பண்ணுது. செக்ஷன் 8 அண்ட் 7 அது வந்து இன்ட்ராவா இன்டரா அப்படின்னு அதுதான் டிசைட் பண்ணும். ஓகேவா? ஸோ ஆல்மோஸ்ட் திஸ் இஸ் த பேசிக்ஸ் திங்ஸ் ஃபார் யூ. ஸோ இதுக்கப்புறம் நீங்க வந்து இதுல பிளேஸ் ஆஃப் சப்ளை, டைம் ஆஃப் சப்ளை அப்படிலாம் படிப்போம். அதுக்கப்புறம் ஜிஎஸ்டில வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணது அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இதுதான் உங்களுக்கான பேஸ், விச் மீன்ஸ் ஜிஎஸ்டிக்கான பேஸ். இதுக்கப்புறம் அந்த கேஸ்கேடிங் எஃபெக்ட் அதெல்லாம் நான் சொல்றேன், போக போக நம்ம பொறுமையா பார்க்கலாம். பட் இப்போதைக்கு இந்த பேஸ் உங்களுக்கு போகும். ஸோ இதை வச்சு பிபிடியில என்னென்ன இருக்குன்னு நான் சொல்றேன். இது வரைக்கும் எல்லாரும் எழுதிட்டீங்களா? கொஞ்சம் புரியுற மாதிரி கிறுக்கி வச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. I'm going to PPT. ஸோ பிபிடியும் நான் ஷேர் பண்றேன். ஸோ இப்போ பிபிடி பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் கான்செப்ட். ஸோ அவர் பிபிடி. ஓகே. ஸோ பேசிக் கான்செப்ட் ஆஃப் ஜிஎஸ்டி. GST is implemented in India with effect from 10/7/2017, which means all over India kept applicable as Jammu and Kashmir சேர்த்து சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ 10/7/2017. How GST formed? GST எப்படி ஃபார்ம் ஆச்சு? All indirect tax levied in past by central government. என்னென்னலாம் பாஸ்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து லெவி பண்ணிச்சு நம்ம பார்த்தோம். எக்ஸைஸ் டியூட்டி, சர்வீஸ் டாக்ஸ், சென்ட்ரல் சேல்ஸ் டாக்ஸ் got subsumed, which means இது எல்லாமே சப்அசியூம் பண்ணி ஜிஎஸ்டியா மாறிடுச்சு. So we are sum-assuming those things. ஓகேவா? So excess duty, service tax, central tax இதெல்லாம் சப்அசியூம் பண்ணி தான் ஜிஎஸ்டியா கன்வெர்ட் ஆச்சு. ஓகேவா? சோ அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து கஸ்டம் டியூட்டி ஜிஎஸ்டில சேருமானா அப்படின்னு கேட்டா கிடையாது. கஸ்டம்ஸ் டியூட்டி தனியா ஆக்ட் இருக்கு. கஸ்டம்ஸ் ஆக்ட் 1956 செப்பரேட்டா இது இருக்கு. சோ கஸ்டம்ஸ் ஆக்ட் அண்டர்ல கஸ்டம்ஸ் டியூட்டிஸ் எல்லாம் வந்துட போகுது. ஓகேவா? அடுத்து தேர்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் வந்து அவ்வவர் அடிஷனல் கஸ்டம்ஸ் டியூட்டிஸ், அதாவது சிவிடி, கவுண்டர் வைலிங் டியூட்டி to the counterbalance of excess duty, which means மேல பார்த்தோம் இல்லையா, இங்க எக்ஸஸ் டியூட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் இங்க ஒரு எக்ஸஸ் டியூட்டி லெவி பண்ணணும், நான் ஃபர்ஸ்ட்ல ஒன்று சொன்னேன் இல்லையா, அந்த எக்ஸஸ் டியூட்டிக்கான கவுண்டர் பேலன்ஸ் தான் இது அப்படின்னு சொல்றாங்க தேர்ட் பாயிண்ட்ல. அதே மாதிரி அண்டர் ஸ்பெஷல் அடிஷனல் டியூட்டி இஸ் கவுண்டர் பேலன்ஸ் சப்அசியூம்ட் இன்டு ஜிஎஸ்டி. அதாவது இந்த 2 டியூட்டியும் ஸ்பெஷல் எஸ்ஏடியும் சிவிடியும் என்ன சொல்லிட்டான், இது 2ம் ஜிஎஸ்டிக்குள்ள வரும். கஸ்டம்ஸ் மேல என்ன சொன்னா, கஸ்டம்ஸ் ஆக்ட் செப்பரேட்டா ஒன்னு இருக்கு, சோ கஸ்டம்ஸ் ஆக்ட் பண்ணி அது போயிடும் அப்படின்னு சொன்னோம். பட் இந்த இடத்துல கவுண்டர் வேலிங் டியூட்டி, ஸ்பெஷல் அடிஷனல் டியூட்டி யார் லெவி பண்ணுவான்னு பார்த்தோம், சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவி பண்ணா நான் எழுதி போட்டேன் கரெக்டா. சோ இது என்ன ஆயிடுச்சான், சப்அசியூம்ட் இன்டு ஜிஎஸ்டியா. இது 2ம் ஜிஎஸ்டிக்குள்ளதான் வருது, ஜிஎஸ்டின்ற அந்த கான்செப்ட்லதான் வருது. சோ இதுவும் சப்அசியூம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டான். இந்த டியூட்டியும் ஜிஎஸ்டிக்குள்ள இன்க்ளூட் ஆயிடுச்சு. தட் இஸ் கால்ட் அஸ் ஐஜிஎஸ்டி. நீங்க அட் த டைம் ஆஃப் இம்போர்ட் பண்ணும்போது நீங்க ஐஜிஎஸ்டி போடுவீங்க, அதை நான் கஸ்டம்ஸ்ல சொல்றேன். கஸ்டம்ஸ்ல ஐஜிஎஸ்டி வரும், ஆனா ஜிஎஸ்டி உள்ள கஸ்டம்ஸ் வராது. புரியுதா நான் சொல்ல வருது என்னன்னு? அந்த லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம், அந்த லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் மாதிரி தான். அதாவது இப்ப ஜிஎஸ்டி இங்க இருக்காம்பா, கஸ்டம்ஸ் இங்க இருக்காம்பா. கஸ்டம்ஸ் ஜிஎஸ்டி உள்ள வருவானான்னு கேட்டா கிடையாது, ஆனா ஜிஎஸ்டி கஸ்டம் உள்ள போவானு கேட்டா எஸ் அப்கோர்ஸ் வருவான். ஐஜிஎஸ்டியை லெவி பண்ணுவான். எந்த டைம்ல அப்படின்னா யூஎஸ் இருக்கு, இந்தியா இருக்கு. இந்தியா வந்து யூஎஸ்ல இருந்து ஏதோ ஒரு பொருளை இம்போர்ட் பண்ணுது அப்படின்னா இந்த இம்போர்ட்டுக்கு கஸ்டம் டியூட்டியும் பே பண்ணுவீங்க, ஐஜிஎஸ்டியும் பே பண்ணுவீங்க. புரியுதா? அது நான் சொல்றேன், போக போக பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி கிடைக்கும். ஆனா இப்ப புரியுதா, ஜிஎஸ்டி வந்து கஸ்டம்ஸ்குள்ள போகாது, சாரி கஸ்டம்ஸ் வந்து ஜிஎஸ்டிக்குள்ள வராது, ஆனா ஜிஎஸ்டி கஸ்டம்ஸ்குள்ள போகும். அதுதான் அந்த தேர்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட்டும் அதுதான். ஓகேவா? சோ அடுத்து ஃபோர்த் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்டைரக்ட் டாக்ஸ் லெவிட் இன் பாஸ்ட். ஸ்டேட் கவர்மெண்ட் என்னெல்லாம் வாங்கிச்சு, டாட், அட்வர்டைஸ்மெண்ட் டாக்ஸ், லக்ஸுரியஸ் டாக்ஸ், என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ், லாட்டரி அண்ட் பெட்டிங் இதெல்லாம் நான் எழுதி போட்டேன். பர்ச்சேஸ் டாக்ஸ் தட் இஸ் ஆஃப்டர் காட் சப்அசியூம்ட் இன்டு ஜிஎஸ்டி. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டிக்குள்ள இன்க்ளூட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ திஸ் ஆர் தி திங்ஸ் ஆர் இன்க்ளூடட் இன் ஜிஎஸ்டி.
however entertainment taxும் other indirect taxும் யார் லெவி பண்ணிட்டு இருந்தாங்க? லோக்கல் அத்தாரிட்டிஸ். ஸோ இன்னமும் அது லோக்கல் அத்தாரிட்டி கிட்ட தான் இருக்கு. அது நாட் சப்போசிங் வித் ஜிஎஸ்டி. அது ஜிஎஸ்டி உள்ள வரல. ஏன்னா லோக்கல் அத்தாரிட்டி தான் இந்த என்டர்டைன்மெண்ட் டாக்ஸும் அண்ட் அதர் இன்டைரக்ட் டாக்ஸும் விச் மீன்ஸ் இந்த முனிசிபல் டாக்ஸ் இந்த மாதிரி இருக்கிற டாக்ஸ் எல்லாம் அந்த லோக்கல் அத்தாரிட்டி தான் லெவி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் இன்னும் ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் ஆகுது. சென்ஸ் அது ஜிஎஸ்டி கிடையாது, அதெல்லாம் ஜிஎஸ்டி அப்படின்றதுக்குள்ள வரல. ஏன்னா அதான் செப்பரேட்டா தான் வாங்கிட்டு இருக்கோம். நம்ம என்ன பார்த்தோம், அந்த ப்ரொஃபஷனல் டாக்ஸ் ஒன்று பார்த்தோம், இன்னொன்னு எழுதி போடும்போது சொன்னேன் என்னது பாது ப்ரொஃபஷனல் டாக்ஸ் அண்ட் தென் லோக்கல் பாடி டாக்ஸ் சொன்னேன் இல்லையா. ஸோ அதுதான் இங்க 5th பாயிண்ட்ல கொடுத்துருக்கான். ஓகே. So India adopted dual GST model, Constitution 101 Amended Act 2016 from Brazil and Canada. So Canada கிட்ட இருந்து நம்ம அவைல் பண்ணோம். Both central government, state government had a power to levy the common tax. That is எவ்வளவு வேல்யூ பேஸ் பண்ணி 2.5 நீங்க நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க 5%க்காக. ஸோ அந்த மாதிரி நீங்க லெவி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கடைசியில ஒரு ஹைலைட் பாயிண்ட்ல கொடுத்துட்டான். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹவ் த ஜிஎஸ்டி இஸ் ஃபார்ம்டு. ஓகே. நெக்ஸ்ட், இப்போ ஜிஎஸ்டி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு கவுன்சில் இருக்கும், கரெக்டா? சோ அந்த கவுன்சில் பத்தி தான் இங்க கொடுத்துருக்கான் அடுத்த பாயிண்ட்ல. என்னடா மாடல பிபிடி மாறிச்சு. சோ ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படின்னா இப்போ ஜிஎஸ்டி ரன் பண்றதுக்கு சில மெம்பர்ஸ் வேணும், கரெக்டா? எதுவா இருந்தாலும் ஒரு டீமா லீட் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். இப்போ ஒரு பேண்ட் இருக்கு அப்படின்னா அந்த பேண்ட்ல இப்போ 7 பேரும் ப்ராப்பரா பிளே பண்ணணும். 7ல ஒருத்தன் நல்லா பண்ணல அப்படின்னாலும் பிடிஎஸ் பெருசா வளர்ந்துருக்குமான்னு கேட்டா டவுட் தான், கரெக்டா? சோ அப்ப 7 பேரும் ப்ராப்பரா வந்து லீட் பண்ணணும். அப்போ எல்லாத்துக்கும் ஒரு டீம் தேவைப்படுது. அப்ப ஜிஎஸ்டிக்கு ஒரு டீம் இருக்கு, தட் இஸ் கால்ட் அஸ் கவுன்சில். சோ அந்த டீம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 279A என்ன சொல்றது, ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்ஸ் கான்ஸ்டிடியூட்டட் பை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அண்ட் யூனியன் பினான்ஸ் மினிஸ்டர் சீதாராமன், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா திரௌபதி முர்மு இஸ் த ஃபர்ஸ்ட் சேர்மன், இஸ் இட்ஸ் சேர்மன். அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான சேர்மன். எதுக்கு? ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கான சேர்மன். இட்ஸ் டெசிஷன் மேக்கிங் பாடி ஆஃப் ஜிஎஸ்டி. அவங்க தான் டெசிஷன் மேக்கிங் பண்ணணும். ஜிஎஸ்டில என்ன மாற்றம் வரணும், என்ன சர்க்குலர் நான் தரணும், என்ன அமெண்ட் பண்ணணும், ஜிஎஸ்டில என்ன ரேட், தட் இஸ் பட்ஜெட், ரைட்? சோ அவங்க தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இவங்க 2 பேர் தான், ஓகேவா? சோ அப்போ ஜிஎஸ்டில இவங்க 2 பேர் தானா? சேர்மனுக்கு கீழே சில பேர் இருக்கணும் இல்லையா? அப்படின்னு பார்த்தா இது 33 மெம்பர்ஸ் டோட்டலா கண்டைன்ஸ் பண்ணிருக்கு. டோட்டலா 33 மெம்பர்ஸ் மீட்டிங் அட்டன் பண்றாங்க அப்படின்னா குவாரம் ஆஃப் 50% வந்து அட்டன் பண்ணணும். 33ல 50% டெஃபினட்டா அட்டன் பண்ணிருக்கணும், ஓகேவா? அதுல சென்ட்ரல் கவர்மெண்டோட ஓட் அப்படின்னு பார்த்தோம்னா 1/3னா 33.33% சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான ஓட்டு. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான ஓட்டு இப்போ தெரியுதா? ஓகேவா? சோ டோட்டலா 33 மெம்பர்ஸ் அண்ட் தென் குவாரம் ஆஃப் த மீட்டிங் வந்து 50% ஆஃப் த மெம்பர்ஸ் அட்டன் பண்ணிருக்கணும். 50% ஆஃப் த மெம்பர்ஸ் அட்டன் பண்ணிருக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்னா சிஜி மெம்பர்ஸ் தனியா இருப்பாங்க, எஸ்டி மெம்பர்ஸும் தனியா இருப்பாங்க. எஸ்டி மெம்பர்ஸ் யாருன்னா கீழே கொடுத்து பாருங்க. ஸ்டேட் பினான்ஸ் மினிஸ்டர், எம்பிஸ் ஆஃப் த ஸ்டேட் அஃபேர் இன்சார்ஜ் ஆஃப் த ரெவன்யூ ஆர் இட்ஸ் மெம்பர். ஒரு ஸ்டேட்டுக்கும் பினான்ஸ் மினிஸ்டர் இருப்பாங்க, ஒரு ஸ்டேட்டுக்கும் பினான்ஸ் மினிஸ்டர் இல்ல எம்பிஸ் இருப்பாங்க, பினான்ஸ் எம்பிஸ். அவங்க வந்து பாத்தீங்கன்னா மெம்பரா போயிட்டு இருக்கலாம். சோ 33 அப்படின்னும் போது எத்தனை ஸ்டேட் இந்தியால இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விட்டு தெரியுதாடா? தெரியலையடா, ஸ்கிரீன் பிரச்சனை. இப்போ ஓகேவா இருக்கா? டக்குன்னு நடத்திட்டு இருக்கும்போது ஆஃப் ஆகுதுண்ணா. நடத்தும் போது போயிடுதா? சரி, ஓகே. இப்போ கரெக்டா இருக்கா? ஓகே. சரி, ஓகே. சோ இப்போ ஒரு ஸ்டேட்ல இருந்தும் ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டரை எடுத்து 33 மெம்பர்ஸை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. லெசன்ஸ் எல்லாரையும் சேர்த்து 33 மெம்பர்ஸ் வராங்க. அப்போ மீட்டிங் அட்டன் பண்றாங்க அப்படின்னா, அவங்க ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க அப்படின்னா 50% ஆஃப் த மெம்பர் வந்து பிரசன்ட் பண்ணிருக்கணும் அந்த மீட்டிங்ல. அதுல மீட்டிங்ல ஓட் போடணும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓட்டு வந்து 1/3, ஸ்டேட் கவர்மெண்டோட ஓட்டு வந்து 2/3 டிவைட் பண்ணுங்க, எத்தனை பெர்சன்டேஜ் வருதுன்னு பாருங்க. 2/3 எத்தனை பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங் ரைட்ஸ் நமக்கு இருக்கு ஸ்டேட்ஸ்க்கு? 0.67 0.67 into 100 67%. சோ ஆல்மோஸ்ட் அப்போ ஜிஎஸ்டிக்கு 67%க்கான ஓட்டிங் பவர் ஸ்டேட் கிட்ட தான் இருக்கு. ஆனாலும் ஸ்டேட் வந்து எந்த நாளும் பண்ணாது, ஓகேவா? ஏன்னா சொல்லுவாங்க, இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து நம்ம கிட்ட சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், சென்ட்ரல் கவர்மெண்டோட முடிவு பாது, அதனால நம்ம எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லுவோம். ஆனா ஜிஎஸ்டி கவுன்சில்ல பாருங்க, ஸ்டேட் கிட்ட தான் 67% ஓட்டு இருக்கு. என்ன ரீசன்? ஏன்னா அப்போ ஸ்டேட் சொல்றது வந்து அங்க ஈடுபட மாட்டேங்குது அப்படின்னா ஸ்டேட்டுக்குள்ளே பிரச்சனை. இப்போ கர்நாடகா தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தேர் சம் கன்ஃபிளிக்ட். ஆந்திர பிரதேஷ் கர்நாடகா எடுத்தாலும் தேர் சம் கன்ஃபிளிக்ட். ஸோ ஆந்திர பிரதேஷ் தமிழ்நாடு எடுத்துனா கன்ஃபிளிக்ட். ஸோ ஸ்டேட்டுக்குள்ளே பிரச்சனை இருக்கிறதுனால இங்க ஒற்றுமை இல்லைனா அப்படின்னா இங்க ஓட்டிங்ல மட்டும் எப்படி ஒற்றுமை இருக்கும்?
பிகாஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க 67% ஆஃப் த பவர் நம்ம கிட்ட தான் இருக்கு, ஸ்டேட் கிட்ட தான் இருக்கு. அப்போ ஸ்டேட் என்ன சொல்லுதோ அதான் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்கற நிலைமையில இருக்கு அந்த வெயிட்டேஜ். அப்போ மெஜாரிட்டியா பாத்தீங்கன்னா 3/4 ஒரு டெசிஷன் மேக் பண்ணோம் அப்படின்னா 3/4 வந்து அவங்க ஓகே பண்ணிருக்கணும். ஒரு டெசிஷன் மேக்கிங்க்கு 3/4 ஓட்டிங் பவர். அந்த 3/4 நம்ம கிட்டே 67% இருக்கு. கரெக்டா? 3/4 எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு? அதையும் கொஞ்சம் போட்டு பாத்தீங்களா? 3/4 3/4 போட்டா 75%. 75% வந்து டெசிஷன் மேக்கிங்க்கு. அதாவது 100%ல 75% ஆஃப் த மெம்பர் என்ன சொல்றாங்களோ அதுதான் கேட்கணும். அந்த 75%ல 67 நம்ம கிட்டே இருக்கு. ஓகேவா? கிட்டத்தட்ட. சோ we have the voting rights of 67 but we didn't vote. நம்ம என்ன பண்ணுவோம்? இல்ல நாங்க இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், எங்க ஸ்டேட்டுக்கு இது கிடைக்கல, எங்க ஸ்டேட்டுக்கு அது கிடைக்கல. அந்த மாதிரி they are conflict in between the states. சோ அதனால வந்து அங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அகைன் they have the power. 33%ல அவங்களுக்கு பவர் வந்துருக்கு. ஓகேவா? சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டிங் பவர், which means ஒரு ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இப்ப நீங்க பாத்தீங்க இல்லையா, பட்ஜெட் வந்து வெளியே வருது அப்படின்னா ஓகே இந்த பட்ஜெட் நாங்க அக்ரி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டும் போயிட்டு அந்த கவுன்சில் மீட்டிங் அட்டன் பண்ணும். ஒரு ஸ்டேட்ல இருக்க ஃபைனான்ஸ் மினிஸ்டரும் போய் உட்காந்து அங்க அட்டன் பண்ணுவாங்க. ஸோ அட்டன் பண்ணிட்டு அவங்க வந்து அக்ரி பண்ணணும், ஓட் பண்ணிட்டு அந்த டெசிஷன் மேக்கிங் வந்து அவங்க மேக் பண்ணிட்டு பட்ஜெட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அப் டு திஸ் இஸ் ஃபார் யுவர் கவுன்சில். நெக்ஸ்ட் பாயிண்ட், there are 28 states and then 8 territories, right? So 28 plus 8 almost. So in the state numbers தான் இது உள்ள இருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி நம்ம பார்த்தோம். சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, யூடிஜிஎஸ்டி. இங்க பாருங்க, levied on intrastate supply by CG, and then IGST, integrated tax, which means interstate supply ஏதாவது இருந்தா, and then GST compensation cess notified by central government. GST compensation cess வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டே நோட்டிஃபை பண்ணுவோம். நோட்டிஃபை பண்ணி ஜிஎஸ்டி அதை லெவி பண்ணுவாங்க. இந்த காம்பன்சேஷன் செஸ் எதுக்கு மோஸ்ட்லி லெவி ஆகும் அப்படின்னா லக்ஸூரியஸ் ப்ராடக்ட். நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் ஏதோ ஒரு சென்சேஷன் நியூஸ், ரோல்ஸ் ராய்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு அந்த விலையை விட ஜாஸ்தி டாக்ஸ் கட்டினாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சென்சேஷன் நியூஸ். ஐ திங்க் விஜயா யாருன்னு எனக்கு எக்ஸாக்டா தெரியல, பட் ஒரு சென்சேஷன் நியூஸ் வந்துச்சு. இந்த மாதிரி கார் நம்ம இம்போர்ட் பண்றோம் அப்படின்னா ஜாஸ்தியா டாக்ஸ் கட்ட வேண்டியிருக்கு அப்படின்றது எதனாலனா இந்த ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ்னாலதான். ஓகேவா? சோ இது எதுக்கு நான் இந்த செஸ் வைக்கிறேன் அப்படின்னா இம்போர்ட் நிறைய பண்ணக்கூடாது, நிறைய டாக்ஸ் கட்டினா டாக்ஸ் நிறைய கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு இம்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்றதுக்காக அவனுங்க இவ்வளவு டாக்ஸ் ஏத்துறானுங்க. ஓகேவா? திஸ் இஸ் யுவர் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ். ஸோ திஸ் ஆர் த டைப்ஸ் அண்ட் தென் ஜிஎஸ்டி கவுன்சில் மெம்பர்ஸ், அந்த ஓட்டிங்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா, இதெல்லாம் பேசிக்ஸ். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஒரு நோட் கொடுத்துருக்கேன். என்னன்னா ஐஜிஎஸ்டி லெவி பண்ணிட்டு 50% பிரிச்சு கொடுத்துருன்னு சொன்னேன் இல்லையா, பிளேஸ் ஆஃப் சப்ளை பேஸ் பண்ணி அப்போர்ஷனேட் பண்ணிடுவாங்க. அப்போர்ஷனேட் இஸ் பேஸ்ட் ஆன் த டர்ன் ஓவர் ஆஃப் த சப்ளை டியூரிங் த ஃபினான்ஷியல் இயர், which means கன்சியூம்ட் ஸ்டேட் எதுவோ அதுக்கு வந்து டர்ன் ஓவர் பேஸ் பண்ணி அவங்க பிரிச்சு கொடுத்துருவாங்க. 50% ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க ஸ்டேட் பேசிஸ்ல, பிளேஸ் ஆஃப் சப்ளை பேஸ் பண்ணி. ஓகேவா? ஓகே, இன்னைக்கு கிளாஸ் இது வரைக்கும் போதும். நெக்ஸ்ட் இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா இதுக்கப்புறம் இருக்கிறதுலாம் இன்ட்ராஸ்டேட் சப்ளை கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது முன்னாடி இதெல்லாம் பேசிக்ஸ் தான். இதுல இருந்து உங்களுக்கு பெருசா மார்க்ஸ் வந்து ஒரு சூஸ் த கரெக்ட் ஆன்சர் இந்த மாதிரி கேட்கதான் சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த பேசிக்ஸ் மட்டும் நல்லா பாருங்க. அண்ட் தென் நான் எழுதி போட்ட அந்த இப்போ ஜிஎஸ்டி பத்தின பேசிக்ஸும் நல்லா பாருங்க. ஓகேவா? இப்போதைக்கு இது மட்டும் போதும். ஸோ நாளைக்கு கிளாஸ் வந்தோடனே நம்ம இதுல இருக்க சப்ளை இன்ட்ராஸ்டேட்னா என்ன, ஜிஎஸ்டி நெட்வொர்க் என்னன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா வில் கம்ப்ளீட் த பேசிக்ஸ். ஸோ பேசிக்ஸ் முடிஞ்சு அப்படின்னா வில் மூவிங் ஃபர்தர் டு சப்ளைனா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ வரைக்கும் என்ன நடத்தணும், ஜஸ்ட் அதை கோத்ரூ பண்ணுங்க. கோத்ரூ பண்ணிட்டு ஜிஎஸ்டியோட பேசிக்ஸ்ல வந்து ஸ்ட்ராங் ஆகணும். ஓகேவா? ஓகேவா? எனி அதர் டவுட்ஸ்? இல்லண்ணா, ஃபைன்ண்ணா. ஓகேவா? ஓகேவா? ஸோ கோத்ரூ பண்ணுங்க. கோத்ரூ பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணுங்க. ஓகேவா? தென் ஓகே. இப்போ நாளைக்கு மார்னிங் ஆனா அடுத்த கிளாஸ்? நாளைக்கு மார்னிங் 6 to 7. ஓகே. நாளைக்கு மார்னிங் ஈவினிங் அப்படி எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கேன். சம் டேஸ் வந்து மார்னிங் விட்டோம் அப்படின்னா ஈவினிங் எடுத்துக்கலாம். பஸ் மோஸ்ட்லி மார்னிங் ஈவினிங் முடிச்சுன்னா சிலபஸ் சீக்கிரமா முடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கேன். ஓகேண்ணா. ஓகே. ஈவினிங் வைக்கிறீங்களா? நாளைக்கு ஈவினிங் இருக்கும்டாமா. யாரு பிரவீனாவா இது கேட்டது? ஆமாடா. ஏன்டா, ஏன் என்னாச்சு? இல்ல, ஈவினிங் வச்சா கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ற மாதிரி. ஈவினிங் வச்சா ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கா? ஆமாண்ணா. சரி, ஓகே. அப்போ ஈவினிங் 2 hours வச்சுக்கலாம். 7 to 9 மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகேண்ணா.
தேங்க்யூ. ஓகே, அதுக்குன்னு மார்னிங் எழுதுக்காம இருந்துடாதீங்க. மார்னிங் எழுது படிங்க. 6 to 7ன்றது நீங்க படிக்கிறதுக்காக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தியரி சப்ஜெக்ட் படிக்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு, பிளஸ் லாவும் முடிஞ்சிருச்சு, காஸ்டிங்கும் டிடியும் முடிஞ்சிருச்சு. காஸ்டிங் மட்டும் தான் இருக்கு அப்படின்னும் போது காஸ்டிங் அவன் ஓட்டிடுவான். ஐடிடி மட்டும் இருக்குன்னா ஓகே, ஈவினிங் அவன் மார்னிங் ஒரு 8:30 எடுத்தானா உங்களுக்கு ஃபீஸியபிளா இருக்கும். அதனால தான் நானும் விட்டுட்டேன். என்ன சிரிக்கிற அனுஷா, என்னாச்சு? இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, ஆனா நாங்க முடிஞ்சிட்டுமே நினைக்கிறியா என்ன? ஓட்டிடுவான்னு சொல்றீங்களா? இல்ல, ஓட்டிடுவானா அவன் முடிச்சிருவான்னு சொல்லட்டாமா? காஸ்டிங் அவன் அப்படிதான் நடத்துவான். சோ அதனால சொன்னேன், ஓகேவா? சோ அவன் ஒரு அளவுக்கு ஓட்டி விட்டுருவான் அப்படின்னு எனக்கு தெரியும். முடிச்சிருவான் அப்படின்னு ஒரு ஃப்ளோல வந்துச்சு. ஓகே, சரி, ஓகேடா. ஓகே கைஸ், ஓகே, தேங்க்யூடா. தேங்க்ஸ் ஃபார் கமிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கொஸ்டின்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. 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 தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. தேங்க்யூ.